எத்தனை சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துல வர நாளே மன மகிழ்ச்சி நாள் தான். ஹல்லேலூயா. Glory to God. ஸோ இன்றைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் மெசேஜ். இது வந்து கிறிஸ்மஸ் மெசேஜ். அதாவது என்னன்னா, வாட் இஸ் கிறிஸ்மஸ்? யாருக்கா தெரியுமா? கிறிஸ்மஸ் அப்படின்னா அதோடைய அர்த்தம் என்ன? நம்ம யாரை கேட்குறாங்க வச்சுக்கோங்க, நம்ம சொல்லணும். கிறிஸ்மஸ்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு பிறந்த நாள். ஓகே, அது ஓகே. ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஓகே, அந்த பேரை எப்படி கொண்டு வந்தார்கள் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு நிச்சயமாக பார்க்கலாம். அதாவது வந்து முதல்ல கிறிஸ்மஸ் கொண்டாடலாம்னு ஒரு கூட்டம் இருக்கு. ஒரு கூட்டம் அதெல்லாம் கொண்டாடக்கூடாது, அதெல்லாம் இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் தனியாக இருக்காங்க. நாங்கள் இதெல்லாம் இப்போ என்னுடைய மியூசிக் ஸ்கூலில் கூட பார்த்தீங்கன்னா சில பேரண்ட்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரிக்டாக அவங்க பையனை வந்து எனக்கு இந்த கிறிஸ்மஸ் இதெல்லாம் வந்து என் பையன் வாசிக்கக்கூடாது, அதெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடாது அந்த பாட்டெலாம் சொல்லிட்டு அந்த கிறிஸ்மஸ் பாட்டு கண்டிப்பாக வரும், அந்த புக்லேயே இருக்கும். அந்த பேஜ் செரட்டை போட்டு ஒட்டிட்டு அது வந்து அந்தளவுக்கு இருக்காங்க. ப்ளீஸ் டோன்ட் டீச் தட் சாங், ஐ டோன்ட் வாண்ட் டு டு தட், வி டு நாட் செலிப்ரேட்டிங் கிறிஸ்மஸ்னு ஒரு குரூப் இருக்குது, தனியாக இருக்குது. ஒரு குரூப்பு கண்டிப்பாக கிறிஸ்மஸ் அன்னைக்கு நல்லா என்னது கேரல் ரவுண்டு போய் நல்லா சாப்பிடலாம், சுற்றலாம், அப்புறம் என்ன பாட்டு பாடுவோம், ட்ரெஸ் எடுப்போம், என்ன சொல்கிறது எல்லாமே பண்ணுவோம். இந்த கிறிஸ்மஸ் தாத்தா, இந்த மரம் செடி இதெல்லாம் வந்து பைபிளில் கிடையாது, அதனால அதெல்லாம் இருக்குது, நம்ம கொண்டாடுவாங்க. இவங்கெல்லாம் வந்து இது பைபிளில் கிடையாது, அதனால தான் மாற்றுத்திறக்க அவங்க என்ன பண்ணுவாங்க. ஸோ நான் இன்னைக்கு சபையாக சிடி சபையில் கேட்குறேன், ஐ எம் ஆஸ்கிங் யூ ஆல் வெதர் வி கேன் செலிப்ரேட் ஆர் நாட். செலிப்ரேட் பண்ணுறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். ஓகே, செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்றது கை தூக்குங்க. யாரும் செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? சிலர் எதுக்குமே தூக்காம எடுக்கிறவங்க தூக்குங்க. இதுக்கும் கிடையாதுங்க, அதுவும் கிடையாதுங்க, ஏதோ வந்திருக்குங்க, எப்போ அவங்க இடிப்பீங்கன்னு யோசிக்கிறவங்க இருக்கு. சரியா? ஸோ இன்றைக்கு நாம் அதை குறித்து தான் பார்க்க போறோம். அதாவது வந்து அந்த கிறிஸ்மஸ்னா அதை கொண்டாடலாமா இல்லை கொண்டாடக்கூடாதா, ஏன் கொண்டாடக்கூடாது, இல்லை கொண்டாடணுமா, ஏன் கொண்டாடணும்ன்றது குறித்து ஒரு சில விஷயங்களை நாம் இன்றைக்கு பார்ப்போம். ஹல்லேலூயா. அதுக்கு தலையை தாழ்த்தி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. நேற்றும் என்றும் மாறாத எங்கள் தேவாதி தேவனை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாலை வேளையிலும் கூட இந்த ஆராதனை வேளையில வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். இன்றைய வேளை நாங்கள் தியானிக்கிற இந்த கிறிஸ்துமஸை குறித்து நாங்கள் தியானிக்கிறோம், பிறப்பின் நற்செய்தியை குறித்து நாங்கள் தியானிக்கிறோம் ஆண்டவரே. இதை குறித்து நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. இதை நாங்கள் பயனுள்ளதாக கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம். யார் கேட்டால் நாங்கள் இதை பற்றி சொல்லத்தக்கதாக எங்களை நீ தகுதிப்படுத்த முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் கர்த்தர், வார்த்தையான தேவனே, வார்த்தையினாலே இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். நீர் வார்த்தையுள்ள தேவன், அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, தேவனாய் இருந்தது என்று சொன்னது போல இந்த வார்த்தையை கற்றுக்கொள்ள கர்த்தரை கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். மீட்பரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். சோ क्वेश्चन வந்து can we celebrate the Christmas or not? இதுதான் பார்த்தோம். இந்த பிரச்சனை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும்னா இது எப்பத்துல இருந்து இந்த பிரச்சனை இருக்கு. இப்போ வந்து ஏதோ இந்த ரொம்ப நம்ம சபைகள், சில சபைகள்ல தான் நாங்க அதெல்லாம் பண்ண மாட்டோம், டீயா கொண்டாட மாட்டோம் கிடையாது. இட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் 21st செஞ்சுரியில இருந்தே இந்த பிரச்சனை இருக்கு. அதாவது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1700 இருந்தே ஒரு கூட்டம் கிறிஸ்மஸ் நாங்கள் கொண்டாடக்கூடாதுன்னு நிராகரிக்கிறதுக்கான ஒரு கூட்டம் இருக்கு. ஒரு சில கூட்டங்கள் அதை கொண்டாடலாம்னு இருக்கு. ஸோ ஃப்ரம் த இயர் 1700 itself this problem started, whether we need to celebrate the Christmas or not. Some people they can celebrate the Christmas, some people they against Christmas and they not celebrate the Christmas. So first Christmas எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்கா தெரியுமா? முதல்ல கிறிஸ்மஸ் எப்ப கொண்டாடினாங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் December 25th 336, அதாவது அந்த வருஷத்துல இருந்து தான் அதே முதல்ல கிறிஸ்துவுக்கு பின் 336 தான் அதை ஆரம்பிச்சு கொண்டாடினாங்க. இதை பார்க்கும்பொழுது கிறிஸ்மஸ் அப்படின்றால் அதோடைய அர்த்தம் அது ரெண்டு பொருளாக இருக்கிறது. கிரைஸ்ட், மாஸ். கிரைஸ்ட் என்றது கிறிஸ்டோன்ற ஒரு கிரேக்க வார்த்தையிலிருந்து தான் கிறிஸ்து என்று அந்த பெயர் கிறிஸ்து. மாஸ் என்றால் ஒரு திரளான கூட்டங்கள் சேர்ந்து together, the more people join together and worship, that is called mass. mass gather, மாஸா வரவங்க அப்படி சொல்றாங்கல்ல, அதான் மாஸ். அந்த மாஸ் தான் கிறிஸ்துவுக்கான அது பூஜைன்னு சொல்லுவாங்க சில பேர். ஆனா பட் மாஸ் பீப்புள், the more people gather together. so அதை வச்சு தான் கிறிஸ்மஸ். அப்போ கிறிஸ்து பிறந்ததுக்கான ஒரு கும்பலை சேர்த்து நம்ம எல்லாரும் அதை கிறிஸ்துவுக்கான ஒரு பூஜை அப்படின்றதுக்காக தான் அதை சொல்லுவாங்க. பட் ஒரு திரளான கூட்டம் சேர்ந்து அதை கொண்டாடுவது தான் அந்த கிறிஸ்மஸ் என்று சொல்லுவாங்க. ஸோ ஆங்கிலத்தில் இதை வந்து பார்க்கும்போது இதுதான் கிறிஸ்மஸ்ன்றது தான் அது விஷயம். இது வந்து நம்மளுடைய டிசம்பர் மாதத்திலே மார்கழி மாதத்தில் வருகிறது என்று நாம் இங்கே கொண்டாடுகிறோம். அந்த டைமில் பன்னீர் காலம்ன்றதுனால
அதை கொண்டாடினார்கள். ஸோ இது போகட்டும். இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கிறிஸ்மஸை ஏன் கொண்டாடக்கூடாது, எதற்காக அந்த பீப்புள்ஸ் எல்லாமே தோஸ் பீப்புள்ஸ் இந்த 1002 அவங்க டைம்ல ஏன் இதை கும்பிடக்கூடாது, இதுக்கு ஆண்டவர் பிறந்ததுக்கு அப்புறம் ஏன் இதை பண்ணக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் இருந்தாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போதான் நமக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை என்னன்னு தெரியும். அதுக்கு நம்பர் 1 ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பீப்புள்ஸ் இந்த ரோமர்ல இருக்கிறவங்க ஜனங்க எல்லாமே அவங்களுக்கு வந்து சூரிய பகவானே வணங்குவாங்க. சன்னை வந்து காட், they consider sun as a god and they will worship the sun. In India also we have so many religions is there. Each and every religion they will worship the sun as a god. Even by God's grace I studied my philosophy in Madras Christian College. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ரிலீஜியஸ் சப்ஜெக்ட் இருக்கும், வேர்ல்டு ரிலிஜனை பற்றி படிச்சிருப்போம். அந்த வேர்ல்டு ரிலிஜன்ற சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செமஸ்டருக்கும் பார்த்தீங்கன்னா we used to learn about the இங்கிலீஷ் திங். அதாவது வந்து என்னது கிறிஸ்டியன் ஜூடாயிசம் படிச்சிருப்போம், கிறிஸ்டியானிட்டி படிச்சிருப்போம், ஹிந்துயிசம், முஸ்லீம் எல்லா மதத்தினரும் படிப்போம். ஸோ ஐ லேர்ன்ட் எவ்ரி திங். தோஸ் டேஸ் என்ன ஆச்சுன்னா எங்கள் செமஸ்டருக்கு 2 எக்ஸாம்ஸ் நான் எழுதணும். ஆக்சுவலாக ஒரு 2 எக்ஸாம் படிக்கும் என்ன ஆகும்னா, ஒரு கொஸ்டினுக்கு 25 மார்க்ஸ், இன்னொரு கொஸ்டின் 25 மார்க், 20 எடுத்தா பாஸ். ஆக்சுவலாக 18 20 எடுத்தா பாஸ். நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நான் பாஸ்ட் நான் எதுக்கு நான் மற்ற ரிலிஜன்லாம் படிக்கணும், நான் கிறிஸ்டின் மட்டும் தான் படிக்க சொல்லிட்டு பைபிள் சம்மந்தப்பட்ட அந்த சப்ஜெக்ட் மட்டும் படிச்சுட்டு வேதவாசனங்கள்லாம் வச்சு எழுதி ஒரே கொஸ்டினில் 20 மார்க் வாங்கிடுவேன். நான் பாஸ் தான். ஆனால் எங்கள் ப்ரொஃபஸர் வந்து இந்த பேப்பர் கொடுக்கும்போது இப்படி தூக்கி போடுவார், யூ காட் 20 but you wrote just only one question, you don't study other religion, you don't like அப்படின்னு ஒரு மாதிரி. அவர் ஒரு ப்ரொஃபஸர், அவர் போர் படித்தவர் தான். அவர் வந்து என்ன வந்து நீ எதுக்கு இப்போ இங்கே வந்துருக்க படிக்க அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டார். அது எனக்கு அசிங்கம் ஆயிடுச்சு. என்னடா இது, நான் பாஸ் பண்ணணும், அந்த கொஸ்டின் நான் படிக்கலன்னா. அதுக்கு வந்து ஐ காட் இன்ட்ரெஸ்டட் இன் லேர்னிங் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு ரிலிஜியன்ஸ். எல்லாம் மற்ற இன்னதாண்டா இதில் பெரிய ஆளாக படிக்கணும்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் லேர்னிங் ஃப்ரம் மை ஃப்ரெண்டுடைய ஒருத்தர் ஹிஸ்ட்ரி படித்தவங்களா இருக்காங்க. அவங்க கிட்ட போய் நான் மதர் இப்போ ஒரு இந்துசம்னா அதை பற்றி எனக்கு 4 வேதாஸ் பற்றி படிப்போம். அடுத்து முஸ்லீமில் அப்புறம் ஜெயினிசம், புத்திசம் எல்லா ரிலிஜனும் படிக்கும்போது இது ஏன் எதுக்கு படித்தேன்னு யோசிச்சு பார்க்கும்போது எல்லாமே எங்கே சொல்லுதுன்னா, எல்லாருக்குமே ஒரு கடவுள் வந்து இட்ஸ் டாக்ஸ் அபவுட் த சன். சன் இஸ் த காட். சன்னு தான் ஒரு மெயினாக சூரியன் இந்த சொல்றாங்க. அது எல்லாமே எங்க இருந்து போச்சுன்னா எல்லாமே பைபிள்ல இருந்து தான் போயிருக்கு. இங்க இருந்து தான் எல்லாருமே எடுத்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் அப்படி எல்லா ரிலிஜனும் அப்படியே ஒரு பீரியட்ல ரிலிஜியஸ் பத்தி நம்ம படிக்கணும்னா ஒரு நாள் எப்படிலாம் அந்த ரிலிஜியஸ் பிரிஞ்சுது, எப்படி ஸ்பிளிட் ஆச்சு, ஹவு லாங்குவேஜஸ் ஸ்பிளிட், எல்லாமே இந்த பைபிள் இருக்கு. நம்ம பைபிள்லயே பார்க்கலாம் எப்போ மதம் வந்துச்சு, எல்லாமே பைபிள்ல இருக்கு. அதை நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். இன்னைய சப்ஜெக்ட் பார்க்கும்போது இந்த எல்லா ரிலிஜன்லையுமே இந்த சன்னை தான் வந்து அவங்க ஒரு கடவுளாக வச்சிருப்பாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த சன்னு சொல்லும் போது இந்த பாபிலோனிய கடவுளாகிய அந்த சன்னை ரா என்று அழைப்பார்கள். பாபிலோனிய கடவுள் தான் அவங்களுக்கு அந்த சூரிய வந்து ரா என்று அழைப்பார்கள். இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் மூலமாக நாங்கள் வந்திருக்கும் பொழுது இந்த மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா குந்தி தேவின்னு ஒருத்தர் இருப்பாங்க. அந்த லேடிக்கு வந்து அவருடைய பகவான் வந்து சன் தான், சூரிய பகவான். சூரியனை தான் அந்த குந்தி தேவி வந்து ஹஸ்பண்ட் ஆகிறது. அவங்களுக்கு பிறக்கிற பையன் பேர் தான் கர்ணன்னு சொல்லுவாங்க. இது வந்து மகாபாரதம் they talked about Kunti Devi's son is called Karnan, his dad is a son. So almost dad is like the son, father. அதெல்லாம் பாருங்க, நம்ம கூட நம்ம தேவன் நீதியின் சூரியன் நம்ம சொல்லுவோம். அதுக்காக நம்ம தேவன் சூரியன் சொல்லல, நம்மளோட இது நம்ம வெளிச்சம் சூரியன் இதை பற்றிலாம் நம்ம படிக்கிறோம். ஸோ இங்கே பார்க்கும்போது இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த ரா அப்படின்றது இந்த பாபிலோனில் பார்க்கும்போது அவங்க 2 பேருமே சேம் செக்ஸில் இருக்காங்க. மேல் அண்ட் மேலில் தான். அது வந்து ஃபீமேல் கடவுளாக இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த சப்ஜெக்ட்ல இருந்து பார்க்கும்போது இந்த வேதாகமத்தின் அடிப்படையிலே மல்கியா 4:2 படிங்க. மல்கியா 4:2. Or Jesus tells himself the righteous son. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கட்டும். Hallelujah. So நீதியின் சூரியன் உதிக்கட்டும். So if we are Christians, we don't worship the creations, we worship the creator. Now that is the difference between our religion and other religion. Other religions they worship the creations because sun is created by the God Jesus Christ. Hallelujah. So that's the reason இவர் கர்த்தர் சொல்றது அவர் நீதியின் சூரியன். அவர் God is the righteous sun. அவர் நீதியின் சூரியனாக இருக்கிறார். அவர் இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறார். அப்ப நம்மலாம் யாரு? We are the moons and planets. வானத்தில் நட்சத்திரங்களாக வைக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம இதுல பாக்குறோம். தானியேல் இதுல சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ அநேகர் இல்லை நீதிக்கு உட்படுத்துறார்கள்,
வானத்திலே என்ன சொல்றது, நட்சத்திரங்களாகவும் தேவன் வைக்கிறாரு. சிலது வந்து so அவருடைய நீதியின் சூரியனாக நாம் திகழ்கிறோம். ஹalleluya. So that is the very important thing. God wants us. So நம்ம வந்து சூரியனை வணங்க போறது கிடையாது, but we are like as a stars. So நம்ம பாருங்க தேவன் நமக்கு என்ன சொல்றாருன்னா, நம்மலாம் மத்தேயு 4:15 வாசிங்களேன். Matthew chapter 4 and 15. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். Amen. மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று. Hallelujah. So இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். So our God is those who are in the darkness, God going to deliver us through his light. Hallelujah. Amen. He is the light of the world. கர்த்தர் தான் வெளிச்சமாக இருக்கிறார். அவருடைய வெளிச்சம் தான் நமக்கு நம்ம மேல பிரகாசிக்க பண்ணார். நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். When God created the heaven and earth, correct? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்ப வெளிச்சம் இருந்துச்சா? வெளிச்சம் இருந்துச்சா? வெளிச்சம் இல்ல. கரெக்ட், வெரி குட். பட் அப்ப அந்த வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார், ஆண்டவர் எங்க இருந்தாரு? வேற என்ன சொல்லுங்க, இங்க மேல எங்க இருந்தா? வேற இங்க சொல்லாதீங்க, மத்தவங்க சொல்லுங்க. பிரைஸ் காட். சியோன் பர்வதம். தேவன் சியோன் இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹalleluya. So சியோன்ன்றது தான் God's everlasting kingdom. அவர் எப்பவுமே தங்குற அவருடைய வீடு, அதுதான் வாசஸ்தலம். தேவன் சியோன்ல இருந்து தான் வாசம் பண்றாரு. எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. என்னன்னாக்கா, ஒரு கல்யாண பத்திரிக்கை அடிச்சிருக்காங்க ஒரு மண்டபத்தில். பாஸ்டர் சர்ச்சில் இருந்து 2 பேர் திருமணத்துக்காக நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. நோட்டீஸ் கொடுத்தா அவங்க வந்து அந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சியோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார்னு வசனம் இருக்கும். இவன் என்ன பண்ணிட்டான், இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் போடுறவன் என்ன பண்ணிட்டான், பார்த்தான் யாரும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தப்பா போட்டாங்க போல, கர்த்தர் சிலோன், நான் சிலோன் தப்பா சொல்லிட்டான்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கா சிலோன்னு சொல்லிட்டு போட்டான். சிலோன் இருந்து ஆசீர்வதிப்பாரு. அது ஒரு பெரிய இதுவாகி அப்புறம் எல்லாருமே என்னடா சிலோன் எங்க ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சியோன் பர்வதம் அதை வந்து தாவீதுக்கு தேவன் அதை முன்னாடியே தெரியப்படுத்திருக்கார். ஒரு தீர்க்கதரிசிகள் வரதுக்கு முன்னாடியே தேவன் சியோன்ல இருந்து ஆசீர்வதிப்பார். ஸோ தட்ஸ் a place God is going to be always there, is living there. நம்மளையும் தேவன் அங்கதான் கூட்டு போவார். ஹல்லேலூயா. ரகசியங்களை கொண்டு வரவர்களுக்கு சியோன் பர்வதத்தை ஒற்றி ஒரு புதிய எருசலேம், God is going to build a new Jerusalem. புதிய வானம் புதிய பூமி தேவன் நமக்கு என்று அங்க கொண்டு போறார். ஸோ அதுதான் வந்து God is staying place. ஸோ அங்கதான் நம்ம போக போறோம். ஸோ இந்த இருளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை பிரகாசிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அவருடைய ஒளி தான், அவர் தான் சூரியனை எல்லாத்தையும் சந்திரனை படைக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ நாமும் அவர் நீதியின் சூரியனாக இருக்கும்போது அவருடைய சூரியன் நம்ம மேல பட்டு நம்ம ரிஃப்ளெக்ட் ஆகி மற்றவங்களுக்கு ஒளியை கொடுக்கணும், பிரகாசிக்க நம்ம கிருபை செய்யணும். ஹல்லேலூயா. So the Lord is considered like as a light. This light should reflect us and we should show to others. So the people who are in the darkness, நம்ம அவங்களை கொண்டு வரதுக்காக நாம் இந்த வெளிச்சத்தை நாம் இருக்கணும். ஹல்லேலூயா. அதாவது இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். ஹல்லேலூயா. நம்ம வசனம் பார்க்கிறோம். ஸோ இன்னைக்கு பார்க்கும்போது இந்த we worship only the creator, not the creations. ஸோ இந்த காரியத்தை பற்றி பார்க்கணும். இந்த சண்டே யூதர்களுக்கு ஒரு பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சண்டே அப்படின்னு சொல்லுவாங்க. சன், நாட் த சண்டே ஓய்வு நாள், சண்டே. அந்த சண்டேவை செலிப்ரேட் பண்றது தான் ஒரு மன்னன், அந்த வந்து கான்ஸ்டன்டைன் என்ற மன்னன் தான். அவன் என்னன்னா, அவனுக்கு ஒரே ஆசை, என்னடா இவங்கலாம் ஒரே கொண்டாடுறாங்களே, ஒரு இத்தனை நாள் கொண்டாடுறாங்க, இப்படி ஒரு பண்டிகையை இவங்க வந்து கொண்டாடுறாங்களேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஆசை ரொம்ப நாளா. அதனால அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை இந்த அந்த கான்ஸ்டன்டைன் மன்னன் வந்து போருக்கு அவனுக்கு போவான். போருக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்து அவர் மேலே சென்ற போது, அவர் உயிர் தெழுந்த பிறகு, when Jesus Christ risen from the earth, he went to heaven. That time the peoples are prosecuted and they are praying with different places like that, gathering எல்லாம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்துச்சு. ப்ரேயர் பண்றதா ரொம்ப அங்கங்க பயந்து ஜெபிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த ஜனங்கள் எல்லாம் துன்புறுத்தினாங்க, they beaten the people. அப்போதான் அந்த கான்ஸ்டன்டைன் மன்னன் வந்து the king Constantine, when he was going to the ஒரு வாருக்கு போறான், வாருக்கு சண்டைக்கு போறதுக்காக போகும்போது அவன் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா என்டுடானிக்கான்னு சொல்லிட்டு ஒரு சிலுவை, அந்த சின்னம் வந்து அவன் கனவுல முந்தின நாள் வந்திருக்கு, நாளைக்கு இதை வச்சுட்டு போனீங்கன்னா நீ ஜெயிப்ப உன்னுடைய சண்டையில அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு சொப்பனத்துல வந்தோடனே
அந்த N20Kன்ற அந்த ஒரு சிம்பிள், அந்த சிலுவை சிம்பிளை கொண்டு வந்து, இது ஒரு பைபிள் இல்லாத கதை. பட் ஆனால் அவன் வந்து இந்த மன்னன் வந்து ஹிஸ்டரியில் இருக்கு. இந்த கான்ஸ்டன்டைன் மன்னன் தான் முதல் தடவை என்ன பண்றான்னா, அந்த சண்டை போடும்போது இந்த மிவிலியன் பிரிட்ஜ் வழியா போகும்போது, அப்போ அது வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி அவன் போனோடனே அந்த இதில் ஜெயிச்சிட்டான். அந்த சிலுவை சின்னத்தை வச்சு சண்டை போடும்போது ஜெயிச்சோடனே அவங்க அம்மா கிட்ட கேட்கும்போது, அவங்க அம்மா வந்து ஹெலினா, அவங்க வந்து இயேசுவை ரகசியமாக ஆராதிக்கிறார்கள். The king Constantine's mother is secretly she is worshipping the God Jesus. Then she told, hey Constantine, this is the one Jesus Lord I am praying. He is the only one who given the victory to you while using this cross as a symbol. So let's do. Then the Constantine மன்னன் தான் முதல் என்ன பண்ணா, கிறிஸ்துவ மதத்தை பிரகடனம் பண்ணான். எல்லாரும் இதுதான் வணங்கணும். ரோமர்கள், வேர்ல்டு ஃபுல்லா ரோமர்கள் தான். the Romans people, they ruled the entire world government. That time he only ordered we to celebrate and Christmas பண்ண சொல்லிட்டு இதை கொண்டு வராங்க. ஸோ அதில் இருந்தால் அந்த கிறிஸ்டியன் ரிலிஜியன் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேர்ல்டு நமக்கு வந்த ரீசனே இந்த கான்ஸ்டன்டைன் மன்னனால தான். அது ரிலிஜியனாக மாறும். அது வரைக்கும் எல்லாமே நமக்கு என்ன பண்ண பெந்தகோஸ்து அனுபவத்தில் எல்லாரும் ஜெபிச்சு விடா ஜெபிச்சது தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பயந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா பண்றவங்களெல்லாம் அடிச்சவங்களை துன்பத்துறது தான் யாருடைய வேலை? நம்முடைய சவுலுடைய வேலை. பவுலா மாறின அவங்களுடைய வேலை. ஸோ இதுதான் அந்த டைம் பீரியட். ஓகே, உங்களுக்கு விளங்குதுல, இது புரியுதுல? ஸோ திஸ் த ஒன் இட் ஹேப்பன்ஸ். இந்த நாட்கள் இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் இந்த மன்னன் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் எல்லா பண்டிகைகளும் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. இந்த நேரத்தில் இந்த ஆள் என்ன பண்ணாங்கன்னா, யூதர்களுக்கு பல பண்டிகைகள் உண்டு. அந்த பண்டிகைகளை இந்த ஒரு பண்டிகை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பண்டிகை. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜனங்கள்லாம் ரொம்ப ஒரு வாரம் கொண்டாட்டமா இருந்து சாப்பிட்டுட்டு நல்லா அவங்க ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா, ஜூஸுடைய ஹோல் வேர்ல்டு கிங் காயுஸ் ஜூலியஸ் சீசர்னு ஒருத்தர் இருக்கான். அந்த மன்னன் வாழ்ந்தான். ஜூலியஸ்ன்றது தான் அவனை வச்சுதான் ஜூலை மாதங்கள்லாம் வந்தது. அடுத்தது அகஸ்டஸ் ராஜா, அவனால தான் ஆகஸ்ட், அந்த பேர்ல தான் இதெல்லாம் வந்துச்சு. திஸ் த ஒன் ஹிஸ்டரி. அந்த டைம்ல இந்த மன்னன் வந்து என்ன வேடிக்கை பார்த்தான்னா, இந்த சன் ஃபெஸ்டிவல் இந்த இதை வச்சு இது என்ன பண்ணாங்கன்னா, இந்த மக்கள் எல்லாமே இப்படி கொண்டாடி ஜாலியா இருக்காங்களே, இது என்ன பண்றாங்கன்றதை பற்றி நம்ம பார்க்கணும். அந்த பண்டிகை எப்படி வந்துச்சுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு கிறிஸ்துமஸ் கிடையாது. ஒரு இவங்க இஸ்ரேல் இந்த ஜூஸ் ஜனங்கள் எல்லாமே, ஜூஸ் ஜனங்களுக்கு எல்லாருக்குமே என்னன்னா, ஆன்டியோஸ் எபிஃபேனஸ் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர், அவன் தான் ஹீ ரூல்ட் த வேர்ல்ட். அவன் என்ன பண்ணான்னா, அந்த இடத்துல ஜூஸ் உடைய சர்ச்சுக்குள்ள புகுந்து ஜயூஸ் என்ற ஒரு ஸ்டாச்சுவை கொண்டு வந்து கோயிலில் வச்சுட்டு, பன்றினாலே அவங்க அசிங்கம், யாருக்கு? ஜூஸ் பீப்புளுக்கு பன்றினாலே அசிங்கம். அதை கொண்டு வந்து அந்த கோயிலில் வச்சு அதை பலியிட்டு அதை அசிங்கப்படுத்துறான். இதை பண்ணும்போது கர்ப்பிணி பெண்கள்லாம், நீங்கள் என்ன எங்கள் கோயிலில் வந்து இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தோஸ் டேஸ் எல்லாரும் he destroyed the temple. அங்கே வந்து இப்படி பண்ணும்போது எல்லாரும் நிறைய பேர் தள்ளி விட்டு உயிரை கொண்டுட்டான். இதில் பார்க்கும்போது இந்த டைம் என்ன ஆச்சுன்னா, அந்த இடத்துல மத்தியாஸ் ஒருத்தர் அவங்களுடைய பையன் சன்ஸ் என்ன பண்ணுறாங்க, போய் சண்டை போட்டு அங்கேருந்து தப்பிச்சு போய் ஒரு மலை மேலே போய் நிற்கிறாங்க. இருந்து தப்பிச்சு போயிட்டு திரும்பியும் வராங்க. திருப்பி அவங்க வந்து அந்த ஊருக்கு வந்து அவங்களோட ஆன்டியோஸோட சண்டை போட்டு அப்போ அந்த கோயிலை ஒரு பிரதிஷ்டை பண்றாங்க. அதுதான் ஹனுக்கா பண்டிகை. ஹல்லேலூயா. ஹனுக்கா என்றால் அது ஒரு ஃபெஸ்டிவல். இன்னைக்கு ஜூஸ்ல வந்து கொண்டாடுற பண்டிகை. அந்த ஹனுக்கா பண்டிகை வந்து டிசம்பர் 25 கொண்டாடிட்டு இருந்தாங்க. இதை வந்து பார்த்ததுனால தான் இவன் என்ன பண்ணா, ஒரே கலர் 2 மாங்காய், கிறிஸ்துக்கு பர்த்டேவும் செலிப்ரேட் வச்சிடலாம். அதே இடத்துல ஹனுக்கா பண்டிகையும் அதே டேட்ல இருக்கு. அது ஏன்னா ஒரு சபை ஆலய பிரதிஷ்டைன்றது வந்து ஒரு நல்ல விஷயம் தானே. ஆலய பிரதிஷ்டைன்றது வந்து நம்ம கூட தான் ஏதாவது ஆலய பிரதிஷ்டைகள் பண்றோம், சுத்திகரிப்பு பண்றோம், வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வைக்கிறோம் போது திஸ் இஸ் a good thing. அது ஒரு ஃபெஸ்டிவலை தான் அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஹனுக்கா ஃபெஸ்டிவல் வந்து பார்க்கும்போது இதை எப்படி கொண்டாடுவாங்கன்னு பார்த்தா, அது வந்து ஹனுக்கா மினோரான்னு சொல்லுவாங்க. அந்த மினோரா பார்த்தீங்கன்னா, மினோரா வந்து 7 இது இருக்கும், பார்த்துருக்கீங்களா? மினோரா அந்த குத்து விளக்கு, அது வந்து இதுல 9 இருக்கும். அது பேர் ஹனுக்கா மினோரான்றது இதுல தான் வந்துச்சு. இதுல தான் தே வில் பி செலிப்ரேட்டிங். ஸோ இதை வச்சு தான் அந்த பிரதிஷ்டை மூலமாக தான் இதை வந்து என்ன பண்ணாங்க, அவங்க எல்லாருமே வந்து யூஸ் பண்ணி இது ஒரு ஃபெஸ்டிவலாக கொண்டாடுறதுக்காக தான் இந்த ஃபெஸ்டிவல் இருந்துச்சு. அது 8 நாள் கொண்டாடுவோம். அதை தான் கிறிஸ்மஸ் ஆக, சரி இயேசு கிறிஸ்து வேற நமக்கு என்ன சொல்றது, நல்ல ஒரு ஜெயத்தை கொடுத்தார். God has given the victory in our war. ஸோ இது இந்த பண்டிகை 2 ஒன்றா சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அதை வந்து கொண்டாடணும்ட்டு தான் அது பண்ணாங்க. ஸோ திஸ் இஸ் த ஒன் பிஹைண்ட் த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன். இட்ஸ் a Jews festival ஹனுக்கா. அது ஆலய பிரதிஷ்டை. அதை பேஸ் பண்ணி தான் இந்த கிறிஸ்மஸையும் 2 வச்சு கொண்டாடினாங்க. ஸோ இதெல்லாம் போகட்டும், ஃபைன், கிறிஸ்மஸ் அப்போ கொண்டாடலாம், கரெக்டா? ஹல்லேலூயா. யாரோ வந்து கொண்டாடுறாங்க பர்த்டேக்கு. தேவன் வந்து ஒரு மனிதனாக அந்த உலகத்துக்கு வந்தார். God came here as a human form. That's a very important thing. He is the one who created heaven and earth. But இந்த சப்ஜெக்ட்ல ஒரு மனுஷனா வரணும், அவருக்கே கொண்டாடக்கூடாது, அதுக்காக ஒரு பெரிய விஷயம் இல்லையே. ஸோ வாட் இஸ் கிறிஸ்மஸ் ட்ரீ?
இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை பற்றி இப்போ நீங்கள் நிறைய சொல்லுவாங்க இதெல்லாம் ஓகே அப்போ கொண்டாடலாம். அப்போ இந்த ட்ரீலாம் எங்கேருந்து வந்துச்சு, வேர் திஸ் ட்ரீ கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எவர் கிரீன் ட்ரீன்னு சொல்லுவாங்க. அதாவது இன்னைக்கு நிறைய செடிகள்லாம் இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இலை இருக்கும். ஒரு சமயத்தில் இலை உதிரும், சுருங்கிடும், இலை வந்து சுருங்கிடும் சில நேரத்தில். அப்புறம் வந்து இந்த பனிக்காலத்தில் இருக்காது. அதனால எப்பயுமே ஒரு நிழல் இருக்கிற மாதிரி இருக்குன்றதுக்காக எவர் கிரீன் ட்ரீஸ்ன்னு சொல்லிட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த நாட்களில் செஞ்சு நம்ம என்ன பண்ணாங்க, அந்த ஹனுக்கா டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில் அங்கே வச்சிருந்தாங்க. அப்போ அந்த டைம்ல வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு வாசலில் 15-21 டைம்லலாம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் 1521 the first the Martin Luther he came out from the Catholic religion. அவர் கத்தோலிக்க மதத்திலிருந்து he came out and he did the protest. நாங்கள் இதெல்லாம் இது பண்ண மாட்டோம், இந்த மாதிரி என்னதான் ஜாலி, இந்த மாதிரி கொண்டாட்டம்னா இவங்க கொண்டாட்டம்னா என்ன பண்ணுவானுங்க, நல்லா குடிக்கிறது, ஆட்டம் போடுறது, இந்த மாதிரி ஒரு 8 நாள் பண்டிகை கொண்டாடுறதுனால கிறிஸ்மஸ்ன்ற பேர்ல இன்னைக்கு ஆட்டம் போடுறது இந்த மாதிரி பண்றதுனால இதை பண்ணக்கூடாது, இதை பரிசுத்தமாக ஆதாக்கணும்னு சொல்லிட்டு அவர் மார்ட்டின் லூத்தர் தான் he protested in 1521. ஸோ அப்பதான் அந்த மார்ட்டின் லூத்தர் போயிட்டு ஒரு ஒளியாகிய இயேசு கிறிஸ்து, we learned about the sun, right? God is the light. That is the reason he brought the candles and he fired all the candles, the lamps in the night behind the trees. அந்த மாதிரி ட்ரீஸ்க்கு எல்லாம் வச்சு அப்போ வந்து அந்த ஒரு ஹிஸ்ட்ரியில தான் இந்த விளக்குகள், இந்த லைட்ஸ், இன்னைக்கெல்லாம் பாருங்க அழகா நம்முடைய ரவுண்ட் போட்டாலும் அவ்வளோ அழகா லைட்ஸ் வச்சிருக்காங்கன்னா தேவன் ஒரு ஒளியாக இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. Our God is a rising sun. And this is the reason behind they kept it everything and he protested then and he came out. So this is fine. So அப்போ ட்ரீமே என்னது, இந்த லைட்ஸ் எல்லாமே வந்து நம்ம கண்டிப்பாக வைக்கலாம். ஏன்னா தேவன் வெளிச்சமாக இருக்கிறார், அதுக்காக தான் நம்ம அந்த பிரதிபிக்கும் வழியாக தான் we are doing this. ஹல்லேலூயா. அடுத்த காரியம், இந்த தாத்தா எங்கேருந்து வந்தாரு, தாடி வச்ச தாத்தா வந்து பிரைஸ் எல்லாம் கொடுத்தாரு. இங்கெல்லாம் வந்து வேற கிறிஸ்துமஸ் தாத்தாலாம் கிடையாதுங்க, நாங்கள் அதெல்லாம் கொண்டாட மாட்டாங்க. நான் பேரண்ட்டை சொன்னேன் இத்தனைக்கும், சார் நாங்கள் வந்து we are not doing கிறிஸ்மஸ்க்கு நாங்களாம் அவ்வளோ இதெல்லாம் நாங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டோம், இது ஒரு ரிசைக்கல் ஸ்டூடெண்ட் செலிப்ரேட் தான், எங்கள் கிறிஸ்மஸ் நாங்கள் இதெல்லாம் போட கிறிஸ்மஸ் கூட நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவர் சொன்னது நீங்கள் தாத்தா கேப்லாம் போட்டுருக்கீங்களா உங்கள் இதில் பார்த்தேன் இன்விடேஷன் அப்படின்னு. தாத்தா கேப் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவருக்கு, புரியுதுங்களா, ஹேட்டு. ஆனால் தாத்தா பற்றி இப்போ பார்க்கலாம். நவ் யூ கோயிங் டு லேர்ன் அபௌட் த தாத்தா. தாத்தாவுடைய பேர் உண்மையான பேர் தெரியுமா யாருக்காவது? கிறிஸ்மஸ் தாத்தாவுடைய பேர் சொல்லுங்க. செயின்ட் நிக்கோலஸ். ஃபர்ஸ்ட் செயின்ட் நிக்கோலஸ் அலெக்சாண்டர், ஃபுல் நேமா இருக்கும் நினைக்கிறேன். பட் செயின்ட் நிக்கோலஸ் he's the one. அவருக்கு குழந்தை இல்லை. செயின்ட் நிக்கோலஸ்க்கு வந்து அந்த காலத்திலேயே அவருக்கு அவங்க குழந்தை இல்லாதனால அவருக்கு நிறைய காசு பணம் நிறைய இருக்குன்றதுனால அந்த கையில் இருக்கிறதுலாம் சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி நைட்ல போய் இரவுல அந்த கிஃப்ட் எல்லாம் வைக்கிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு வீட்டில் வைக்கிறது, மரத்தடியில் வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மரத்தடியில் கொண்டு வந்து வச்சிருவாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இப்படிலாம் வீட்டில் வைக்கணும். எல்லாரும் பார்த்துட்டு கிறிஸ்மஸ் சாண்டா வந்து அதுதான் சாண்டான்ற பேர் எப்படி வந்தா, அவர் வந்து செயின்ட், அவர் ஒரு புனிதன் சொல்லிட்டு அவருக்கு வந்து அந்த ஒரு பட்டத்தை கொடுக்குறாங்க. அதை கொடுத்ததுனால செயின்ட் நிக்கோலாஸ், சாண்டா கிளாஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பேர் வந்துச்சு. அதுதான் சாண்டா கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால தான் பாருங்க அந்த சாண்டா கிளாஸ் தான் இந்த ரூடால்ஃப் தி ரெட்-நோஸ்ட் ரெயின்டியர் அந்த டைம்லாம் வந்து பண்ணி வர இடம் அங்கெல்லாம் அந்த வண்டி ஓட்டுவாங்க. அதுதான் போய் ஆகணும். நம்ம ஊருக்கு காரில் போக முடியாது, அங்கெல்லாம் அந்த புளோ கட் மாதிரி இருக்கும், அதுதான் ஓடிட்டு போவாங்க. ஸோ இப்படிலாம் வந்தது இருந்தால் இது அனுபவம். நம்ம எங்கே தெரியும், நம்ம இருக்கிறதோ எங்க நம்ம ஊர் தமிழ்நாடு, சென்னை, இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறோம். நம்ம என்ன விட்டா மழை பெய்யும், இல்லைன்னா வெயில் அடிக்கும், இதுதான் கரெக்டாக, வேற எதுவுமே கிடையாது. இது இந்தியன்ஸ்க்கு தான். அங்கே அவங்களாம் ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு, இது ஃபாரின் இல்லை, இங்கே இது நம்ம ஊர் மாதிரி தான் இருக்கு, இந்த ஊர் ட்ராபிக்கல் தான். பட் இஃப் யூ கோ டு அயர்லாண்ட், ஃபின்லாண்டு, அங்கெல்லாம் பனி பிரதேசம்லாம் போனால் அங்கெல்லாம் பண்ண அவசியம் இல்லை. இங்கே இப்போ யூஎஸ்லேயே கனடாலேயே ஸ்னோஸ்லாம் வரும் இந்த சீசனில், புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் த ரீசன். அதனால தான் அவருக்கு அந்த கிஃப்ட்லாம் யார் கொடுத்தாங்க, தாத்தா கொடுத்தான்னு சொல்லிட்டு திஸ் இஸ் த ரீசன் பிஹைண்ட் த கிஃப்ட். ஸோ நம்ம என்ன இன்னைக்கு 4 பேர் நம்மளுக்கு முடிஞ்சவங்களுக்கு யாரையா ஹெல்ப் பண்ணா கூட நம்ம தாத்தா வேஷம் போட்டு போய் கொடுக்கலாம், அவ்வளோதான். ஓகேவா? என்ன சொல்றீங்க? என்ன வேணாலும் அது கிறிஸ்மஸ் தாத்தா போட்டு நம்ம எல்லாமே we can give that, right? That's the good thing. ஸோ இப்போ நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் காட் ஜீசஸ், அவர் தேவன் இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்தார். ஹல்லேலூயா. அவர் காட் இஸ் அவர் தேவன். தேவன்ன்றது அவர் தான், நம்முடைய பிதாவாகிய தேவன் மனித உருவாக இந்த உலகத்திற்கு வந்தார். The God he came to this world as the human being form. So அவருடைய ட்ரினிட்டியை பத்தி பார்க்கும்போது அவருடைய நீதி, his righteousness is very important. காட்க்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அதுதான் தேவன், that is the Trinity is நீதி. பட் கிருபை that is the grace is son is the grace. அதுதான் அவருடைய குமாரனாக அவர் வந்தது.
இது ரெண்டும் ஒன்று இணைக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா ஹோலினஸ், ஹோலி ஸ்பிரிட். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் கனெக்ட் பண்றாரு. ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு பார்க்கும்போது இன்றைக்கு தேவன் ஆக்சுவலா மனிதனா இந்த உலகத்துக்கு ஏன் வந்தார், ஏன் அவர் வரணும்? some people will ask the question, why God is a father, why is son, and why is நிறைய क्वेश्चन கேட்பீங்களே. ஜஸ்ட் சொல்லலாம், யாராவது தெரியும் எதுக்கு மனுஷனா வரணும் அவர்? why Jesus came to this world as a பாவம் அதிகமானதுனால. ஓகே, அதனால அவர் வந்து குட் பிதாவினிடத்துக்கு கொண்டு போறதுக்கு அவர் மூலமா இல்லாம நம்ம போக முடியாது. அதுக்காக வந்தார். ஓகே, அது ஒரு பாயிண்ட். அடுத்த வேற ஏதாவது சொல்லலாம், வேற எதுக்காக வந்து வரணும் அவர்? சொல்லுங்க, தெரிஞ்சு சொல்லுங்க, தப்பு தான். இது வந்தார், சேவையாக வந்தார், ஜனங்களை பாவிகள் ரட்சிப்புக்காக வந்திருக்காரு. அடுத்து வேற எனிதிங் டிஃபரெண்ட் சொல்லுங்க, தப்புனாலும் பரவாயில்ல சொல்லுங்க, என்ன தெரிஞ்சதோ. பட் ஓகே, தட்ஸ் ஃபைன். ஸோ நம்ம தேவன் பாருங்க, அவர் எத்தனையோ சீஷர்களை அமைச்சார். கரெக்டா, சுவிசேஷர்களை அமைச்சாரு, ப்ராஃபட் அமைச்சாரு, எல்லாராலையும் இல்லை முடிய. கடைசியில் நான் என்ன பண்றேன், நான் அந்த உலகத்துக்கு வரேன்றது தான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா நான் கேட்கிறேன் ஒரு கொஸ்டின், அப்ப தேவன் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு இருந்தாங்க, பழைய பட்டு ரட்சிக்கப்பட்டாங்கன்னா ஆண்டு வந்துருக்க மாட்டாரா? அப்பயே ஜனங்க ரட்சிக்கப்பட்டு இருந்தாங்கன்னா, பழைய ஏற்பாடு முடியும் போதே அனைவரும் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க, எல்லாரும் பாவம் இதுவாயிடுச்சுன்னா அப்போ அவர் வரமாட்டாரா, வந்திருக்க மாட்டாரா? அப்படி இருந்தாலும் வந்திருப்பார். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, he knows is the alpha and omega. he knows the entire beginning and the end. நமக்கு தான் நாளைக்கு என்ன எக்ஸாம் படிப்போமா, பாஸ் ஆகுமா, ஃபெயில் ஆகுமா, வேலை கிடைக்குமா, சாப்பாடு கிடைக்குமா நைட்டு, இதெல்லாம் வந்து நம்ம யோசிப்போம். கரெக்டா, நம்ம ஹியூமன் மென்டாலிட்டி தான் இதெல்லாம். அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாது. அவருக்கு he knows everything. ஹல்லேலூயா. தாயின் கருவு உருவாகும்னே உன்னை தெரிந்து கொண்டேன் வசனம் இருக்குல்ல. ஸோ தேவன் God knows each and everyone. என்னைக்கு இவங்க திருமணம் ஆவாங்க, இந்த ஊர்ல இருக்கவங்க யார் மனைவி, ஹஸ்பண்ட், எப்போ குழந்தை பிறக்கும், எந்த குழந்தை எப்போ வளரும், என்ன ஆகும், எல்லாமே he knows the entire plan. நாம் தேவன் வரப்போகிறார், நாம் எல்லாரும் எங்க போறோம்? தேவன் வரும்போது ராப்சர்ல God is going to take his church or people அவருக்குள்ள இருக்கிறவங்களை கொண்டு போறாரு. அதுவும் அவருக்கு தெரியாதா? he knows this everything. எத்தனை பேர் போவாங்க, எவன் போக மாட்டாங்க, எல்லாமே அவருக்கு தெரியும். so that is the one God. but what is the apart from that, பின்ன ஏன் அவர் வரணும்? திருப்பி நாங்க தான் வரணும். இதெல்லாம் இருந்தாலும் பின்ன எதுக்குப்பா வரணும் அப்படின்னா, he want to live like us. அவர் ஒரு கடவுளாக இருந்து, கடவுளுடைய ஸ்தானத்திலிருந்து he came as a human being. அதாவது வந்து அதுக்காக தன்னை தாழ்த்தி அவர் கீழே பாருங்க, வாசிங்க லூக்கா 1:26. லூக்கா 1:26 இருந்து வாசிங்க. 6ஆம் மாதத்திலே கபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார். 134 வாசிங்க. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றாள். ஹல்லேலூயா. சோ இங்க பார்க்கும்போது when Jesus was born, Jesus பிறந்திருக்காருன்னும்போது நிறைய பேர் நினைக்கலாம், எப்படி பிறந்துச்சு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இல்லாம எப்படி அவர் பிறந்தார் அப்படின்னு பார்க்கும்போது, இட்ஸ் த ஹோலி ஸ்பிரிட். இட்ஸ் த்ரூ த ஹோலி ஸ்பிரிட் the worm is formed. Jesus Christ he came. நீங்க யோசிச்சு பாருங்க, தேவன் அவ்வளோ பெரிய ஆளாக இருந்து, அவர் ஒரு கடவுளாக இருந்து, தேவனாக இருந்து, மனிதனாக ஒரு தாயின் கருவிலே அவர் உள்ள இருந்தது. ஒரு இருளின் உள்ள எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம நினைக்கிறோம் கொஞ்ச நேரம் ஒரு ரூம்ல இருட்டில் இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. பவர் கட் இல்லைன்னு நம்மளால இருக்க முடியுதா? இஸ் இட் ஈஸி டு லிவ் இன் த டார்க்னஸ் ரூம்? என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒருத்தவங்க வீட்டில் கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணாங்க வந்து. பட் நம்ம அவரு யோசிச்சு பாருங்க, நமக்காவது we don't know எப்படி பிறந்தோம்னு தெரியாது. நமக்குலாம் எப்போ ஞாபகம் இருக்கும்? சின்ன வயசுல அம்மா அப்பான்னு சொல்லி வாய் சொல்ற, அதுதான் நமக்கு நினைவு இருக்கும். கரெக்டா?
அது வரைக்கும் என்ன நடந்ததுன்னே தெரியாது, எப்படி வயிற்று. ஆனால் அவருக்கு வயிற்றுல ஒரு தாய் எத்தனை மாதம் சுமந்து இருப்பாங்க? 9 மாசமா. அத்தனை நாள் அவர் அந்த ஒரு கருவின் இதிலே ஒரு குழந்தையாக இருந்திருக்கிறார். அதுவே எவ்வளோ ஒரு சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா? எவ்வளோ கஷ்டமான இது தெரியுமா அது? அப்போ நம்மளால ஒரு சின்ன ஒரு இதை வந்து ஒரு தனியாக ஒரு இருட்டான ஒரு இடத்துல இருக்க முடியல. பட் ஜீசஸ் as did this. அதுதான் பெரிய விஷயம். அவருடைய கிருபை பார்த்தீங்கன்னா அந்த ஹோலி ஸ்பிரிட்டால அவர் அந்த பிறக்கிறாரு, அந்த வயிற்றுக்குள்ளே அவர் இருக்கிறார். ஸோ இதை பார்க்கும்பொழுது ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த காரியம் அந்த தன்னை தாழ்த்தி முதலாவது அவர் செஞ்ச விஷயம் தன்னை சுருக்கி கொண்டு அவ்வளோ பெரிய, பிகாஸ் வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதம். அப்போ ஹவு பிக் காட் இஸ், இஸ் a very big God. நம்மளால வந்து இந்த கடல்ல போய் நின்று வேடிக்கை பார்த்தோம்னா நீந்தி தான் போகலாமான்னு பார்ப்போம், கரெக்டா? நீச்சல் தெரிஞ்சா நீந்தி போகலான்னு பார்ப்போம், கரெக்டா இல்லையா? அதெல்லாம் பார்ப்போம், நம்மளால அதுதான் பார்க்க முடியும். இவ்வளோ பெரிய கடலாக இருக்கு, இப்போ இவ்வளோ பெரிய உலகம், பீச்சு எல்லாம் பார்க்குற போது வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதப்படிங்கன்னா அப்போ எவ்வளோ பெரிய மூஞ்சி, எவ்வளோ பெரிய உடம்பு, எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார். புரியுதா உங்களுக்கு? இது அவருக்கு சின்னது, அவ்வளோ பெரிய. ஏன்னா ஹீ இஸ் த கிரியேட்டர். கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன், ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். அவ்வளோ பெரிய தேவன் உலகத்துக்கு கையில், நீங்கள் சொல்லியிருக்காங்க, உலகத்துக்காரங்க சொல்கிறாங்க நிறைய பேர், பூமா தேவி கையில் பூமியை தூக்கிட்டு இருக்கு, சுற்றிட்டு இருக்குன்னு நான் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது உண்மையாக போயின்னு தெரியல சொல்கிறாங்க. நான் நினைக்கிறேன் டாய்லெட்லாம் அப்படி போவோம்னு தெரியல. ஸோ அது எனக்கு தெரியல எனக்கு. பட் ஆனால் பட் வந்து என்ன சொல்றாருன்னா அது அவுட் இம்பாசிபிள். பட் வானமது சிங்காசனம், பூமியாவது பாதப்படி. ஸோ பாருங்க எவ்வளவு தேவன். ஆனால் அவரை சின்னதாக குட்டியாக நம் வயிற்று கருவில் இருந்து மனிதனே ஒரு பொடுசு, நம்மளாம் குட்டி ஆளுங்க, பூமியில் வாழ்கிற ஆளுங்க. அப்போ அவருக்குலாம் இப்படி நான் சின்ன வயசுல என்ன பண்ணணும்னு கேட்டிருக்கீங்கன்னா, வீட்டில் வந்து ஸ்கூல் லீவில் விடும்போது எறும்பெல்லாம் வீட்டில் இருக்கும், குட்டி குட்டி எறும்பெல்லாம் வீட்டில் ஓடிட்டு இருக்கும். எனக்கு என்ன ஆசைன்னா, இது சுடு தண்ணி நல்லா ஒரு டம்ளரில் வச்சுட்டு அந்த எறும்பு விளையாடுற இடத்துல அப்படி ரவுண்டாக தண்ணியை ஊற்றி விட்டு அந்த எறும்பெல்லாம் அங்கே மாட்டிக்கும். அப்போ ஒரு எறும்பியாக விளையாடுறது, அதை தட்டி விட்டா அந்த சுடுதலில் பட்டு துடிச்சு அப்படியே இதுவாகும். அது ஒரு விளையாட்டாக இருக்கும் சின்ன வயசில், அந்த எறும்பு வச்சு விளையாடுறது. அந்த மாதிரி நம்மளை யாராவது விளையாடினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். இத்தனை ஹியூமன் பீங்ஸ் இருக்கும், வச்சு ஃபுல்லாக கடல் தான், கடலுக்கு நடுவில் தான் இங்கே இருக்கும். ஆண்டவர் வந்து ஒரு கையை வச்சு கேமன் ஐலண்ட்ஸில் இப்படி ஒரு கையை வச்சு சுத்தினாருன்னா என்ன அவனை யோசிச்சு பாருங்க. இட்ஸ் பாசிபிள், ரைட்? இட்ஸ் பாசிபிள். தேவன் சுழல் காற்று, நமக்கு வர சுனாமி, இங்கே வர ஹரிக்கன்ஸ்லாம் வருது, இதெல்லாம் யார் கொடுக்குறான்னு நினைக்கிறீங்க? தேவன் தான் ஏற்படுத்துறாரு. அவர் கீழிருந்து சுழல் காற்றை ஏற்படுத்தி அவர் கொடுக்கறது தான். எதுவும் அதுவாக தானா ஃபார்ம் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அவர் அனுத்து அவர் கையில் இருக்கு. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. புயல வேணும்னா யோனா வரும்போது கொடுத்தாருல கடலை, அந்த கொந்தளிப்பு படிச்சோம்ல, அது மாதிரி எல்லாமே he has the control of everything. It has a science. ஸோ அவ்வளோ பெரிய ஆளு இவ்வளோ ஒரு சின்னதாக வந்ததே ஒரு பெரிய விஷயம். உங்களால் போய் ஒரு நம்ம இருக்க இவ்வளோ பெரிய உடம்பு வச்சிருக்கோம், எறும்பா மாதிரி எங்கேயாவது போகிறோன்னு உங்களால் போக முடியுமா? ஆகாஷ் மெரிச்சு விட்டுருவான் வீட்டுக்கு பக்கம் வரும்போது, எங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு. யோசிச்சு பாருங்க, இதுதான் முதலாவது காரியம். God, he humbled himself like as an ant. Hallelujah. That's the very small, அவளோட சைஸ்ல முதல்ல கீழே வந்து நமக்காக அவ்வளோ சின்ன லெவலில் வந்து இங்கே இருந்தார். அடுத்த காரியம், 3 விஷயம் எதற்காக இவங்க வந்தாருன்னு நான் சப்ஜெக்டே போல. எதுக்காக தேவன் இந்த 3 காரியங்கள், எதற்காக உலகத்துக்கு தேவன் வந்தாருன்னு பார்க்கும்போது இப்பதான் மெசேஜ் ஆரம்பிக்குது பாருங்க. 3 reasons is there. The first thing, he should born as a David son. Hallelujah. தாவீதின் குமாரன். அவர் ஆபிரகாமின் தேவன் தாவீதின் குமாரனாக பிறக்கணும். Hallelujah. தாவீதின் வம்சாவளியாக அவர் பிறக்கணும்ன்றதான் தாவீதின் குமாரன்ற நோக்கத்துக்காக தான் வந்தாரு. அடுத்த 2வது காரியம் பார்த்தீங்கன்னா, அவர் பிறந்த இடம் எங்கன்னு தெரியுமா? Where Jesus Christ was born? Anyone knows that? Bethlehem. What is mean by Bethlehem? Bethlehem is a 3 word. ஊர்தான் சொல்லுங்க, அதோடைய மீனிங் எனக்கு தெரியுமா? What is that define Bethlehem? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. Okay, it's a bread of house. அப்பம், bread அப்பம். So வேர்ல்ட்ல bread, best bread எங்க வரும்னு கேட்டிங்கன்னா Bethlehem, எஃப்ராத்தான்னு சொல்லுவாங்க. That's the best place you can get the bread.
ஸோ அங்கே தான் அந்த பிரெட்டு. இப்போ நம்ம ஊர்லனா சவுத் இந்தியாவில் சோறு இல்லாமல் தூக்கம் வருதா இன்னைக்கு? எங்கெல்லாம் பஃபேல போய் என்னதான் அந்த பாட்டில் போய் சாப்பிட்டாலும் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ரசம் இருக்கா பிரதர், சாப்பிடலாமா பிரதர்னா அது எல்லாம் எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? நம்ம ஆள மூஞ்சலாம் அப்படிதான், நானும் அப்படிதான். இது நம்ம ஊர் ஆட்கள் இப்படிதான் இருப்போம். ஆனா அங்க பெத்லகேம்ல பிரெட் தான் ஃபேமஸ். அதுதான் அந்த பிரெட், அப்பம். அந்த அப்பத்தை நானே ஜீவ அப்பம் என்று தேவன் சொல்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஜீவ அப்பம் பிற்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. That is the reason எப்ராத்தா, the best placeல God has came. and அந்த அடுத்த காரியம், நானே அடிக்கப்படும்படியாக மூணாவது காரியம், ஆட்டுக்குட்டியாக. the goat. இந்த கோட்ல பல வகையான கோட் இருக்கு தெரியுமா? இங்க கூட பாருங்க, நல்லா ஏமாத்துறாங்க. கோட்ன்றான், லாம்ப் பிரியாணின்றான். ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. எதுவுமே சாஃப்டாவே இருக்க மாட்டேது கறி. ஆனா ஒன்னு வகை வகையா இருக்கு, எல்லாம் ஒவ்வொரு சைஸ்ல இருக்கு. நம்ம ஊர்ல பார்த்தா நல்ல ஆடு நல்லா குட்டியா அழகா இருக்கும், நல்லா டேஸ்டா இருக்கும். பட் த பெஸ்ட் lamb எங்கன்னு பாத்தீங்கன்னா, தட் இஸ் நோட் பண்ணிக்கோங்க, தட் இஸ் கால்ட் நாகோட். நாகோட் தான் வந்து இருக்கிறதுல தி பெஸ்ட். வந்து ரொம்ப அதாவது நீங்க இந்த நாய்கள்லாம் பார்த்துப்பீங்க, எத்தனை பேர் டாக்ஸ் வளர்ப்பீங்க? டாக்ஸ் நிறைய வளர்ப்பீங்க. அது ரொம்ப பணக்கார நாயெல்லாம் ரொம்ப புசு புசுன்னு குட்டியா இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் விலை ரொம்ப உயர்ந்த நாய்க்குட்டிங்க, அந்த நாய்க்குட்டிங்க. அந்த மாதிரி இந்த ஆடு மேய்க்கிறதுன்றது என்னது, இவ்வளோ ஒரு ரொம்ப வெரி எக்ஸ்பென்சிவ். நான் நினைக்கலாம் தாவி நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுவாங்க, என்னங்க தாவிது வந்து பாருங்க அவங்க வீட்டில் சாம்பேல் வந்தாரு, வந்து கிங்க அபிஷேகம் பண்ண வந்தாரு, இந்த பையனை ஆடு மேய்க்க அமைச்சு விட்டாங்கன்றவாங்க. அது ஒரு சாதாரணமான ஒரு ஆடு மேய்க்கிறான் அப்படின்றது கிடையாது. நாகோட் இட்ஸ் அ வெரி ராயல் திங் ஸ்டைல். ஏன்னா அவங்க நல்ல பணம் உள்ள ஃபேமிலி, போவாஸ்லேருந்து வராங்க. அவங்க ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அவங்க இன்கம் எல்லாமே நல்ல வெரி பிக் ஷாட். எஸ்தர் அவங்க இதில் போகிற அந்த ஃபேமிலி எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு போவாஸ் ஃபேமிலிலேருந்தே அப்படியே வரா. அதுலேருந்தே நல்லா அவங்க வந்து நல்ல ஒரு ஈசாயின் மூலமாக அந்த ஃபேமிலின்னும் போது நல்ல ஒரு சொத்துள்ள குடும்பம், அவங்க நல்லா ராயலாக இச்சா இருக்கிறாங்க. அதனால தான் அந்த ஆடு வந்து உயர்தரமான ஆடு, த பெஸ்ட் ஆடு. தேவன் பறக்கிறாருன்னா சாதாரண ஒரு ஆட்டுக்குட்டியே பறப்பாரா? இல்ல, பெஸ்ட் நாக்கோஸ், அந்த பெஸ்ட் ஆடாக வந்து பலியிட்டு பஸ்காவின் பலியிடணும். அதுக்காக தான் பஸ்காவை புசிக்க வேண்டும் என்பதற்காகவே இட் ஹேப்பன். ஸோ அது அவங்களுக்கு பிள்ளைங்க இருக்காங்க. ஈஸியாக சொல்ல போறோம்னா, ஃபர்ஸ்ட் திங் த காட் ஹஸ் கேம் ஹியர் டு ஹிஸ் வேர்ல்ட் அஸ் அ ஹியூமன் பீயிங். த ஒன் திங் ஹி லைக்ஸ் டு கம் அஸ் அ பெத்லஹேம் because as a bread, because he has said his body is like as a bread. நானே ஜீவ அப்பம் சொல்றாரு. ஓகேங்களா? அடிக்கப்படியா ரத்தம் சிந்தி என்ற ரத்தமாக பானம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அடுத்த மூணாவது திங்கு என்ன பண்றாரு? அடிக்கப்பட்ட ஆடாக இருக்கிறது. ஸோ இதுதான் இந்த மூணு விஷயம். அவர் வந்து இன்னைக்கு மனுஷனுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. we have different plans to came to Cayman. இங்க கேமன் வரதுக்கு ஒரு பிளான் இருக்கும். நான் சம்பாதிச்சு பெரிய ஆளான்னு நினைக்கலாம். இங்கே பிறந்த பிள்ளைங்களுக்கு நான் இங்கேருந்து படித்து, நான் போய் யூஎஸ் போய் படித்து, ஸ்கூலில் படித்து, காலேஜ் படித்து பெரிய ஆளாகணும் ஒரு விஸ்டம், ஒரு பிளான் இருக்கும். ஒரு மனுஷனா இவர் அனுப்பும் போதே, இந்த தாயின் கருப்பில் அனுப்பும் போதே நீ சாகதான் போகிறேன்னு அனுப்பும் போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஏன் சொல்லுவீங்களா யாராவது, எப்பா நான் உனக்கு அனுப்ப போகிறேன், இந்த ஈஸ்ட் எண்டுக்கு போக போகிறேன், உனக்கு போனீங்கன்னா உன்னை இன்னைக்கு ஒருத்தன் முடிச்சிருவான், அடிச்சு பிரிச்சு வாங்கி உன்னை சாவடிச்சு விட்டப்புறம் போயிட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னா போவோமா? சும்மா போனாலே என்ன சொல்றாங்க, டேய் பார்த்து போப்பா, ஈஸ்டர்ன் யாரையும் விட போறியா, பார்த்து போயிட்டு வா, முட்டெல்லாம் அடிக்கிறாங்க, கொஞ்சம் பார்த்து போ, பயமே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனா இவர் எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தேவனுடைய கிருபை முதலாவது அப்படி, அதான் அந்த கிருபை. அவர் நீதியின் சூரியனாக இருக்கிறார். தேவன் God is the need is righteousness, that is the heavenly Father, but Son is as a grace upon the human being. We need to be saved, that's the only thing. Do you know the three things நான் சொன்னேன்? The Bethlehem, the reason God has came here as the bread of his life, his body is the bread and it should be cut as a lamb ஆக, அவர் அடிக்கப்பட்ட ரத்தமாக இருந்து அந்த சரீரத்தை விட்டு அதை சாப்பிடணும். பஸ்காவின் பண்டிகையாக அதை புசிக்கணும். அதை நம்ம அப்பம், தண்ணீர், திராட்சை ரசம் நம்ம சர்ச்சில் குடிக்கிறோம். இதுதான் ஒரு ரீசனு. இது எல்லாத்துக்கும் மேலே இது ஒரு ரீசனாக, அது 3 ரீசனுக்காக அந்த உலகத்துக்கு வந்தாரு. அவர் பிறந்தாரு, தேவனுடைய சித்தத்தை செஞ்சு முடிச்சார். காவுடைய ஃபாதர் என்ன சொல்றாரோ அதை செஞ்சு முடிச்சார். ஓகேங்களா? ஆனால் இது எல்லாத்துக்கும் மேல இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்திலே பாருங்கள், மேய்ப்பர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டார்கள். அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் என்னாச்சு? சுவிசேஷம் ஃபர்ஸ்ட் பிரசங்கிக்கப்பட்டது. while shepherds walked the flood. அந்த இது பார்க்கும்போது லூக்கா 2:8, அப்போ அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தைகளை காத்து கொண்டிருந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன்.
இன்று கர்த்தராக இயேசு என்னும் ரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். Hallelujah. This is the first reason you want to born in the David's place. The second thing is the Bethlehem. So பிள்ளையை துணியில் கட்டி முன்னிலை கிடைத்திற்கு காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். அந்த சனமே 2:13 அந்த சனமே பரமசேனை திரள் அந்த தூதருடனே தோன்றி. So listen one thing. தேவன் he came for us ன்றதுக்கு நான் சொல்லுவேன் கடவுள் இதுக்காக தான் வந்தாரு. 3 காரியம் சொன்னேன். But Bible, what the Bible says? Bible says here all the Paramasena means the multitude of heavenly people, that the angel of multitude. அதாவது தேவன் உடைய பரம full team, our team யாரு? Angels. ஆண்டவர் in the heaven, God is there with the angels. Full angels team came to this world and bowed themselves and worshipped the human God. Hallelujah. You understand? முழு சேனையுமே அவரை தொழுதார்கள் போட்டிருக்கு. மத்தேயு லூக்காலலாம் அவரை தொழுதார்கள் அப்படிதான் போட்டிருக்கு. ஓகேங்களா? அதாவது வந்து சொல்லி தேவனை துதித்தார்கள்னு போட்டிருக்கு. ஆனால் எபிரேயர் 1:6 எடுத்து படிங்க. அதுல பார்க்கும்போது தமது முதற்பேனானவர் உலகத்தில் பிரவேசித்த போது தேவதூதர் யாரும் அவரை தொழுவார்கள். தொழுதுன்றது do you know what is தொழுது கொள்வது எப்படி தெரியுங்களா சிஸ்டர்? உங்களுக்கு தெரியும்ல, முஸ்லீம் அவங்களுடைய இதுல பாத்தீங்கன்னா உடம்பு தலையை வணங்கி முட்டி போட்டு சாஸ்திராங்கமே விழுந்து பணியது. So that is the one honor the God. Hallelujah. So இப்படி இந்த சேனை எந்த சேனைனா அவருடைய சேனைக்கு தூதர்கள். நான் ஒன்று சொல்றேன், நம்ம ஒரு டாபிக் போய் சொன்னேன், ஆண்டவர் எப்படி அவ்வளோ பெரிய ஆளு, நம்ம எப்படி இவ்வளோ சின்ன ஆளா இருக்கும்னு சொன்னோம்ல. இப்போ ஒரு விஷயம் சொல்றேன், தேவன் முதல்ல படைச்சது யாரு? மனிதனா தூதர்களா ஏஞ்சல்ஸா? ஏஞ்சல்ஸ். எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். சரி, தூதர்களை எதுக்கு படைச்சாரு யாராவது தெரியுமா? வாட் இஸ் த ரீசன் காட் கிரியேட்டட் ஏஞ்சல்ஸ்? டு வர்ஷிப். வேற நிறைய ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன் துதிக்கிறதுக்கு தான் படைச்சிருக்காரு. துதிக்கணும், கோலி துதிக்கிறாங்க. ஆனால் மனிதர்களுக்கு பணிவிடை செய்யற ஆவிகள் அவருக்கு இது துதிக்கிறதுக்கு அவளை துதிச்சு கொண்டு அவர் பிரகாரங்களை அவர் துதிக்கிறது தான் அவனுடைய. அதாவது தான் லூசிபருடைய வேலையே வந்து சொன்ன மாதிரி லூசிபருடைய வேலை வந்து காட் வர்ஷிப் பண்றதுக்கான தலைவன் தான் அவன் விழுந்து போயிட்டான். ஆனா அது ஒரு டியூட்டியா, இஸ் a டியூட்டி. அவங்களுக்கு ஆண்டரை வர்ஷிப் பண்றது தூதர்களுடைய டியூட்டி. ஆனா அவனை படைக்கப்பட்ட நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா மனுஷங்களுக்கு பாடி கார்டு மரியாதை போறாரு, போ 2 இந்த சைடு 2 பாடி கார்டு, அந்த சைடு 2 பாடி கார்டு, போங்க சேஃபா கூட்டு போங்க அவரு. ஓகேவா? அப்புறம் சாம்பிள் போறாரா, அங்க 10 பேர் போங்க, டாக்டர் ஒர்க் பண்றாரு, சேஃபா கூட்டு போங்க, அக்கௌண்ட்ஸ் ஆபீசர் கூட்டு போங்க அப்படின்றதுக்கு தான் தூதரை வந்து படைச்சது. அதுக்கு தான் ரீசன். எதுக்கு? காட் கிரியேட்டட் டு டேக் கேர் ஆஃப் அஸ். நமக்கு தெரியுமா how many days we are traveling the road, எவனோ ஆக்சிடென்ட் ஆகுது, வண்டி நம்ம வண்டியில சேஃபா இருக்குன்னா what is the reason behind that? God knows us. God is ஏன் அவங்க வண்டி நமக்கு வராதா? ஏன் வரல? கடவுள் பார்த்துக்கிறாரு. பாதம் கல்லில் இடராதபடி தூதர்கள் நம்ம கையை ஏந்தி கொண்டு போகிறார்கள். ஹல்லேலூயா. தட் இஸ் தி டிஃபரன்ஸ். சோ தூதர்களுடைய நோக்கமே, அவங்களுடைய நோக்கம் எதுக்குன்னா நம்மளை பாதுகாக்க, இவங்களை பார்த்துக்கிறதுக்காக தான், அந்த பணிவிடை செய்யறதுக்காக தான். அவங்களுக்கே பறந்து போக முடியும், மேல இருந்து கீழே வரலாம், இங்க மறைஞ்சு அங்க போலான்ற கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்கு. தூதர்களுக்கு என்ன பண்ண முடியாதுன்னா சாப்பாடு சாப்பிட முடியாது. பிசிக்கலா தே கேனாட் ஈட். அவங்க வந்து ஆவி, இந்த ஸ்பிரிட் ஃபார்ம்ல தான் இருப்பாங்க. அவங்க உடம்பு கிடையாது. வேதாங்க வேதியாக இருக்கு. நீங்க ஏதாவது கொஸ்டின் அப்புறம் கேட்டா கூட நான் அதுக்கு எடுத்து காட்ட ரெடி. அவங்களுக்கு என்னைக்குமே ஸ்பிரிட் ஃபார்ம்ல தான் இருக்காங்க. தவிர ஏஞ்சல்ஸ் இட் டசன்ட் ஹேவ் த ஃப்ளஷ். நமக்கு காட் தேவனை போல சாப்பிடுறது டைஜஸ்டிவ் சிஸ்டம். யோசிச்சு பாருங்களேன், இந்த மிஷின் எப்படி ஓடுது பாருங்க. என்னத்தை போட்டாலும் காலைல இட்லி போடுறீங்க, மதியானம் பிரியாணி போடுறீங்க, நைட்டு இங்க பஜ்ஜி போண்டா எது சாப்பிட்டாலும் எல்லாம் அடிச்சு அவ்வளோ உடம்பு சாப்பிட்டு பாருங்க. அந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக நைட்டில் காலைல ஃபுல்லாக சாப்பிட்றீங்க, ஊர் சுற்றுறீங்க, நைட்டு படுக்கிறீங்க, படுக்கும்போது டைஜஷன் ஆகுது, பாடிக்கு சத்தாக இருக்குது. அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்டீங்கன்னா சுகர் வருது, கம்மியாக சாப்பிடாம இருந்தால் லோ ப்ரெஷர் வருது. எவ்வளோ டெக்னாலஜி, ஒரு சிஸ்டம் மெக்கானிசம் ஹவ் காட் கிரியேட்டட் ஹியூமன் பீயிங்ஸ் இன் ஹிஸ் ஓன் ஃபார்ம். அது ஒரு எவ்வளோ ஒரு பியூட்டி தெரியுமா? அது ஆக்சுவலாக எந்த ஒரு எனர்ஜியுமே இல்லாமல் ஃபுட்டில் மட்டும் எனர்ஜிலே கன்வர்ஷன் ஆகி இவ்வளோ வேலை செய்யுது, எல்லாமே பாடி பண்ணுறது. அப்போ அவ்வளோ பெரிய தேவன் அந்த தூதர்களை நமக்கு பாதுகாப்பாக வச்சிருக்காருன்னு போது, அப்போ மனிதர்களுக்கு மேல் எவ்வளோ ஒரு ஆசை.
அதான் இங்க சொல்றான். இந்த வசனம் பாருங்க, அங்க போட்டிருக்கு பாருங்க, என்ன சொல்றாரு, முன்னிலையே எழுத சொல்லி உன்னதத்தில் 2:14 உன்னதத்திற்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இவ்வளவு மனுஷன் மேல ஒரு பிரியம் வச்சிருக்கீங்க, இவ்வளவு ஒரு ஆசை. அந்த தூதர்களுக்கே அவ்வளவு பவர் இருக்கு. அவங்களுக்கே வந்து இந்த குழந்தை இந்த மனுஷங்களுக்காக நீங்க இங்க வந்திருக்கீங்க, உங்களை நாங்க வந்து தலையை வணங்கி கும்பிடுறாங்கன்னு கும்பிட்டாங்க. ஹல்லேலூயா. அப்ப how precious we are. You got it, my point? இந்த தேவன் நம்மள ஏன் அவ்வளவு பிரச்சனையா வச்சிருக்காரு அப்படின்னா, தூதர்களுக்கு இருக்கிற கிஃப்ட்டுக்கும் மேல ஒரு கிஃப்ட் நம்ம கொடுக்குறாரு. என்ன கிஃப்ட் தெரியுமா? அவனுக்கு நான் உனக்கு தனி சீட்டு கொடுக்கல, நான் உட்காரும் என் சிங்காசனத்திலே உன்னை உட்கார பண்ணுகிறார். தேவன் உட்கார்ந்த சிங்காசனத்துல ரசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அவருக்குள் இருந்து முதற்பலனாய் போறவர்கள் என் சிங்காசனத்தை கொடுப்பேன், அவருடைய சிங்காசனத்தோட அவரை போல மாறுகிறோம். ஹல்லேலூயா. Is going to change everything. He will give all the gifts. அப்ப நம்ம ஜீசஸ் கிறிஸ்து போல இருந்து போனோம்னா அப்ப என்ன தெரியுமாவும், அப்ப இந்த கடல் நம்மளும் உலகத்தை போய் தொட்டு பார்க்கலாம். புரியுதா உங்களுக்கு விஷயம்? ஹல்லேலூயா. You understand the point? If you want to see, now you can fly, flight தான் பார்க்க முடியும். அன்னைக்கு நீங்க மேல போனீங்கன்னா அப்போ நம்ம அந்த டைம்ல ஆண்டவரே நான் போய் பார்த்துட்டு வரேன், இந்த உலகம் நான் போய் எப்படி தொட்டு பார்க்கணும் ஆசை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பிளானட் எல்லாம் செக் பண்ணலாம். You can touch that. ஏன்னா அவரை போலவே கொடுக்குறாரு. புரியுதா சொல்றது? தேவன் எப்படி இருக்காரோ அவரை போலவே, அதுதான் ஒரு கிஃப்ட். இன்னைக்கு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நான் சொல்றது எல்லாமே சயின்ஸை பத்தி பேசுவேன். இது எல்லாமே இந்த பிசாசானவன், அந்த இயேசு கிறிஸ்துவின் தூதனா இருந்தவன், அவன் வெளியில வந்துட்டான். அவன் என்ன நினைச்சிட்டானா, நீ என்னை துதிக்கணும் ப்ரே பண்றதுக்காக ஆண்டவர் வச்சிருந்தால அவன் என்ன நினைச்சிட்டான் தெரியுமா? அவனுடைய ஒரு பெரிய பிரச்சனையே அவனுடைய அவன் எதுக்காக கீழே வந்தான் நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியும். யாருக்கா தெரியுமா? பெருமைக்காக அவன் கீழே வந்தான். வேற என்ன ரீசன் தெரியுமா? அவன் முதல்ல செஞ்ச விஷயம் தெரியுமா? பெருமைன்றது, இப்போ நீங்க ஒரு நீதிபதி கிட்ட போறீங்க, ஒரு கோர்ட்ல அரெஸ்ட் ஆயிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் 3 காரியங்கள் வைப்பாங்க. அதுல 1 2 3ன்றத விட முதலாவது என்ன தப்பு பண்ணோம், அடுத்த அதுல நீங்க சொன்ன பெருமைன்றது வந்து 2வது 3வது தான் வருது. முதல் காரியம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு மேலாக தன்னுடைய இதை உயர்த்துவேன், மேல ஸ்தலத்திலே ஏறுவேன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு நேராக என்னுடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன்னு சொல்றான். So that is the only reason. It is not only a pride. இப்ப நீங்க கேட்பீங்க, யார் அந்த நட்சத்திரம், யார் அந்த வானத்து மேல என்ன நட்சத்திரம்? ஓ ஸ்டார்ஸா? அப்படி கிடையாது. Those who are make the peoples in the righteousness are called as stars in the heaven. அது தானியேல் 12:3 இருக்கு. So அதாவது வானத்தின் நட்சத்திரங்களாக யார் ஆண்டவர் வைப்பார்னா, those who are not in the walking in the righteousness, the people who make others to become a righteousness. புரியுதுங்களா? மற்றவங்கள ஒழுங்கும் நீதிமா நடத்தணும், நம்ம ஃபர்ஸ்ட் ஒழுங்கா நடக்கணும். இருந்து நாம அவங்களை நடத்தும் போது அவங்க தான் அங்க போய் இருக்கிறாங்க. புரியுதா சொல்றது? இப்படிப்பட்டவங்களுக்குலாம் நான் போவேன்னா அவன் சொன்னதால அங்க கீழே வந்து. புரியுதா உங்களுக்கு? இதனால this is the reason behind that God has sent him down to the earth. அவன் இன்னைக்கு ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி என்ன பார்க்கறான்னா, நானே போல நீங்க எப்படிடா போவீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனையும் நோண்டி இன்னைக்கு ஏதாவது பிரச்சனையை கொடுத்து, இந்த உலக ஆசையை கொடுத்து கடவுள்கிட்ட இருந்து பிரிக்கிறது தான் வந்து ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியா இன்னைக்கு பண்ணி கொண்டிருக்கோம். புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் இன்னைக்கு ரீசன். ஸோ இந்த தூதர்கள் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தூதர்கள் அவர் பரமசேனை ஃபுல் ஏஞ்சல்ஸும் they came to Bethlehem and bowed to God and thanking him and saying that மனுஷர் மேலே இவ்வளவு பிரிய வச்சிருக்கீங்க, இவ்வளவு ஆசை வச்சிருக்கீங்களே, இந்த ஒவ்வொரு மனுஷனையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும், என்னோட பிள்ளைங்க உங்க பிள்ளைங்க காலம் இவ்வளவு ஆசைக்காக நீங்க குழந்தையாகி வந்திருக்கீங்களா பாஸ்? நான் வந்திருக்கேன் பாஸ். நம்ம சினிமா படத்தெல்லாம் பார்ப்பீங்க. சினிமா படத்தில் ஒரு பெரிய ஒரு ராஜாவாக இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை ட்ரெஸ்ஸை போட்டு சும்மா நைஸாக போய் ஜனங்களை பார்க்கறதுக்காக இந்த படம்லாம் நாங்கள் பார்க்கும்போது போவாங்க. அப்போ போகும்போது அவங்க பின்னாடி எவ்வளோ ஸ்வாட்ஸ், இந்த போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாம் அங்கங்கே நின்று நிற்கும். அதுவே எவ்வளோ கெத்தாக இருக்கும். அப்பா வந்துட்டோம், அங்கே தான் நான் இங்கே இருக்கணும். அந்த மாதிரி காட் தேவனாக, முழு தேவனாக இருந்தது பூமிக்கு வந்து அந்த வயிற்றுல அத்தனை நாள், அந்த இருநிலையத்தை 9 மாதம் கஷ்டப்பட்டு இருந்து குழந்தையாக வளர்ந்து அவர் ஒவ்வொரு காரியமாக இருந்து இந்த 33 வருடம் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். ஹல்லேலூயா. ஒரு நாளும் தேவன் தனக்கென்று அந்த பவரை எங்கேயுமே யூஸ் பண்ணல. எனக்கு பசிக்குது,
பிரியாணி சொன்னால் எனக்கு கண்டிப்பாக கிண்டல் பண்ணுவீங்க. ப்ரெட்டு என்னது அந்த ஊரில் இருக்கிற இது என்னவோ பெத்லகேம்ல இருக்கிற ஜூஸு, கிரேப் ஜூஸு வரணும். ஆண்டவரே நீங்கள் பசியாக இருக்கிறீங்க, 40 நாள் ஃபாஸ்டிங் எடுத்தீங்க, இந்த கல்லுகள்லாம் அப்பமா மாற்ற முடியாதான்னு கேட்குறான். அப்போ ஆண்டவர் அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறது, ஆண்டோடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகளானே மனுஷன் கழிப்பானே என்று இருக்கே, அதை நீ பார்க்கலையான்னு சொல்கிறார். ஸோ அவருக்கு அந்த பசி நேரத்தில் அவருக்கு தெரியாதா என்ன வரணும்னு ஆர்டர் பண்ண தெரியாதா? இப்போ நமக்கு அந்த நேரம் வராங்கன்னு கொடுத்தாருன்னா என்ன வச்சிருவோம், யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக ஆகாஷுக்கு அந்த வரம் கொடுத்தாருன்னா கடவுள் ஆகாஷ் உடனே 65 ஆர்டர் பண்ணிடுவான். உடனே ஆண்டவரே 65 வரணும்னு சாப்பிட்ருவான். ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே அந்த வரத்தை தேவன் கொடுக்குறாரு. அதுதான் பெரிய விஷயம். அவர் எப்படி இருக்காரோ அவரை போல கொடுக்குறாரு. அவ்வளோ பெரிய வரம் கொண்டவர் ஒரு நாளும் யூஸ் பண்ணல. மனித நேரத்தில் இருக்கும்போது அவர் வந்து ஹியூமன் ஃபார்மில் 100% இருந்தார். ஆனால் அவருக்கு அந்த பவர் இருந்தோம், அந்த பவர் ஒரு நாளும் யூஸ் பண்ணல. ஏன்னா பிதான் சித்தத்தின்படி அப்படி செஞ்சிருந்தாருன்னா நானும் கடவுள் இருந்துட்டு போயிருக்கலாமே ஸ்டைலாக. புரிஞ்சு சொல்கிறது, கடவுளுக்கு சொன்னார்ப்பா 30 வருஷத்துக்கு சொன்னார், ஹைஃபை அங்கே இருந்துட்டு வீட்டிலேருந்து கிளம்புட்டு வீட்டில் சாப்பிடாம ஃபாஸ்டிங் வெளில போயிட்டு பகுதிகளில் போய் சாப்பிட்டு வர்றது இல்லை. ஓகேங்களா? அவர் பாட்டுக்கு அந்த எல்லாத்தையுமே உண்மையாகவே இருந்தார். ஃபாஸ்டிங்னா ஃபாஸ்டிங்க, ஒரிஜினல் ஃபாஸ்டிங்கு, ஒரிஜினலாகவே அழுதார், சிரித்தார், கோபப்பட்டார். இதெல்லாம் ஹியூமனுடைய தன்மைகள். வாட் ஜீசஸ் லிவ்ட் as a full human form, not like us. இப்போ நான் இருக்க வச்சுக்கோங்க, எனக்கு வந்து இப்போ வந்து ஒரு பெரிய பதவி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஊரில் வந்து ஒரு கவர்மெண்ட்டில் கமாண்டிங் ஆஃபீஸர், ஒரு மிலிட்ரி எக்ஸிக்யூட்டிவ். ஆனால் நீ வெளில யாருக்கும் சொல்லக்கூடாது, நீ சைலண்டாக தான் இருக்கணும், உனக்கு எந்த இது வந்தாலும் நீ தான் சொல்லவே கூடாது, அந்த மாதிரி நீ இருக்கணும். இல்லை ஊரில் ராஜா, ஒரு பெரிய பிரசிடென்ட் நீ தான் வச்சுக்கோங்களேன். பிரசிடென்ட்லாம் இப்போ எல்லாரும் மாறுறாங்க வச்சு, அதாவது எல்லாத்துக்கும் அதிபதியுமே ஒரு போஸ்ட் கொடுத்தா நீ சாதாரணமாக. அப்போ நான் வந்து இருக்கிறேன்னு மாதிரி எனக்கு பசியே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா இருக்கிற டார்க் ஃபுல்லாகவே வந்து தான், அந்த பாஸ்டர்ஸ் எல்லாமே வந்து தான். ஒரு நாள் கூட என்ன சொல்கிறது போயிட்டு, இது என்னோடது தான்டா, நான் போய் எனக்கு ஒரு சின்ன ஒரு பிஸ்கெட் குக்கீஸ் கூட எடுத்து சாப்பிடக்கூடாது. அதுதான் ரூல்ஸ். அது இருந்தார். அதுதான் பெரிய விஷயம். நம்மளால இருக்க முடியுமா? என்னதான் இருந்தாலும் வெடிச்சிடும் ஒரு நாளைக்கு. எத்தனை நாள் தான்டா இருக்கிறது சொல்லிட்டு என்ன சொல்றது, யார் தெரியுமாண்ணா அப்படின்ட்டு வந்துடும். நம்முடைய வாழ்க்கையில பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் பிறப்பின் நிறுத்தமாக நான் யார் தெரியுமான்றதை மறந்துருக்கேன் என்னையோட. அதாவது எனக்கு சேர்த்து அந்த மெசேஜ், இது நம்ம மற்றவங்களுக்கும் கிடையாது, எனக்கும் சேர்த்து தான். நான் யாருன்றதே மறந்துருங்க. ஓகேவா? புரிஞ்சுது? தட்ஸ் a very important thing. First thing, God, he has the தேவன். அவரு தன்னை மனுஷனா அரைக்கி இப்படி கீழே வந்தனால தான் இன்னைக்கு கேவலமா நிறைய பேர் வந்து ஆண்டவர் வந்து தவறா பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எகோவா விட்னஸ் குரூப் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து மனுஷனா அந்த இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், அவர் வந்தார், அப்புறம் ஆண்டவர்கிட்ட கிருபைப்பட்டார், அதுக்கப்புறம் ராஜா, அவர் ஒரு ராஜா, ஒன் ஆஃப் த இதுதான், அவர் நான் கடலை எங்களுக்கு ஜெகோவா மட்டும் ஜீசஸ் சொல்லிட்டு அவர் மதிக்கலை. அதான் அவங்களுடைய டீச்சிங். நீ அவனும் என்னென்னோ பேசுறதுக்கெல்லாம் காரணம், அவர் என்ன உங்கள் ஏசு ஏன் சிலுவையில் தோங்கினாரு, உங்கள் ஏசு ஏன் சிலுவையில் தோங்கினார், ஏன் இப்படி அடிக்கப்பட்டு எடுத்துன்னு பண்ணாரு. People will think that ஜீசஸ் பாவம், ஜீசஸ் இப்படி சிலுவையில் அடிச்சிட்டாங்களே, இவங்க அழுகிறவங்களாம் இருக்காங்க. சின்ன வயசுல கண்ணமூர்த்தி படம்லாம் போடும்போது வீட்டாண்ட போடும்போது வெளியாகவே அழுவோம். அப்படியே சிலுவை அடிமாலி, அது அழுக வேண்டிய விஷயம் தான், இல்லைன்னு கிடையாது, அதை நான் கிண்டல் பண்ணல. அந்த ஒரு காரியங்கள் நாம் உண்மையாக யோசித்து பாருங்கன்னா, அவர் எதையுமே கிளியர் அண்ட் கிறிஸ்டலாக ஒரே இடத்துல தான் அவங்களோட சீஷர்கள் பயந்தும் போது கடல் மேலே நடந்து போனார். அதுதான் பைபிளில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அது அங்கே நின்று போனார். வேறு எங்கேயும் வந்து எழுதப்படல. அப்படி பவர் இது யூஸ் பண்ணுறது, பவரை யூஸ் பண்ணுறது அங்கே மட்டும்தான். நீ நமக்குலாம் அந்த பவர் இருந்தால் என்னென்ன வேலை பண்ணணும் யோசிச்சு பாருங்களேன். இந்த ஊரில் அப்படி பவர் இருந்துச்சுன்னா பவர்லேயே எல்லாத்தையும் உட்காந்துட்டு, இங்கே வா, நீ வா, எனக்கு வா, நீ அங்கேருந்து இது எடுத்துகிட்டு வா, இங்கேருந்து இது எடுத்துகிட்டு வா, தனியாக ஒரு சார்ட்டர் எடுத்துகிட்டு வா, ஃப்ளைட் எடு, இந்த இது இல்லையா, அவனுக்கு இப்படி எல்லாம் இருக்கிற எல்லாரையும் காலி பண்ணிடுவோம். புரியுதுங்களா? ஏன்னா அப்படி ஒரு பவர் இருக்குன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டோமா? கரெக்ட் தானே? நமக்கு ஒரு பதவி எல்லாருமே தெரியும். அந்த ஊரில் ஃபோன் காலில் அடித்தா யார் பிரசிடென்ட் ஃபோன் எடுக்கிறாரு, போலீஸ் ஃபோன் எடுக்கிறாரு, யார் கவர்னர் ஃபோன் எடுக்கிறாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம் யோசிச்சு பாருங்க. ஆனால் அவர் எதுவுமே பண்ணல. அதுதான் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம். தேவன் எதுக்காக அப்படி ஹியூமன் பீயிங்காக ஊருக்கு வந்தார்னா, அந்த மாதிரி நீங்கள் இருங்கன்றதை மாதிரி ஜஸ்ட் அ சாம்பிள் ஹி டிட் ஃபார் அஸ். அப்படி மாதிரியாக சிலுவையின் பாடுகள் அனைத்தும் ஒரு மாதிரினா இதை மாதிரி நம்ம பண்ணணுன்றதுக்காக தான் வச்சிருக்காரு. அது எவ்வளோ ஒரு கொடூரம்னா யோசிச்சு பாருங்க. பிறப்புல இருந்தே கொடூரம். வயிற்றுல 9 மாதம் சின்னதாக அந்த கருவறையில் அவர் இருந்திருக்கிறாரு. இருட்டில் பிறந்து வீட்டில் வளர்ந்து சாதாரண குடும்பத்தில் வளர்ந்து, அவனுடைய தச்சன் அவங்க அப்பா வேலை செஞ்சார். அந்த ஒரு குடும்பத்தை இருந்து சமுதாயத்தோடு இருந்து வளர்ந்து ஒரு பாவமும் அறியாமல் இருந்தார். நமக்குலாம் பாவம் பண்ண பிறகு பாவம் பண்ணக்கூடாதுன்னு தெரியும். அந்த பாவம் அறியாத ஒரு தேவனாக வாழ்ந்து தேர்ந்தார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா, பாவம் செய்யாமல் எல்லாமே இருப்பாங்க. நம்ம கூட எல்லாம் சின்ன வயசில் குழந்தைங்களை வளர்க்கலாம். ஆனால் அந்த தாழ்மையை தரித்து இருந்தார்.
ஏழை கூலமாய் தாழ்மை, அதாவது ஒவ்வொரு நாளும் அவருடைய அந்த என்ன சொல்றது, அவரை குறித்து அந்த நிந்திக்கிறாங்க. அந்த சிலுவை பாடுகளில் இருக்கும்போது எவ்வளோ ஒரு அடியை வாங்கி, துன்புறுத்தலை வாங்கி, சாட்டை அடிக்கப்பட்ட எல்லாம் உண்மையான அடி, காயங்களால் நம்ம இது பண்ண சொல்லிட்டு அசிங்கப்பட்டினிக்கு அடி கூட சில பேர் வாங்கிடுவாங்க. இன்னைக்கு வந்து அடி ஓத கூட ஓகே, அடிச்சாங்க தான். தீயினால் சுட்ட புண்ணாரும் அப்புறம் நாவினால் சுட்ட சொல்லுவாங்கள்ல, அது என்னன்னு தெரியல, எனக்கு தமிழ் வராது. அது மாதிரி அடி வாங்கிடலாம். அவர் எவ்வளோ காய் துப்புறாங்க தெரியுமா, அவர் மூஞ்சில் துப்புறாங்க, காய் துப்புறாங்க சிலுவை பாடுகள் நேரத்தில். அடுத்த ரீசனில் இவனா யூதருக்கு ராஜாவா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அங்கி, அவருடைய ட்ரெஸ் எடுத்து சீட்டு போட்டு குடிக்கிறாங்க. முதல்ல நீ தேவனா முதல்ல உன்ன ரசிப்பா, நீ முதல்ல வெளில போயேன், நீனே எங்களை ரசிக்கிறதுன்னு கேட்குறாங்க. இவன் தேவகுமாரன், இவன் அவனே ரசிக்கட்டும். அவன் சொல்ற பிதாவே, the peoples they talked on Jesus in the time of cross, they swallowed and they spitted into Jesus mouth face and they beated him for several times. He never used the power. In the movies we can see all the people, the two actor heroism, you can see that some people they in a good state at the same time, some different like that, but he is the real hero. Hallelujah. He is the real hero. Why he did? He wants us, he loved us. That's a true love. He showed us the example. Because இன்னைக்கு நமக்கு யாராவது பிள்ளைங்களுக்கு ஏதோ சொல்லி தரீங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம், நீச்சல் சொல்லி தரீங்க, அடிச்சு சொல்லி தரோம், இப்படி பண்ணுடா அப்படி பண்ணான்னு சொல்லுவோம். நானும் பேர் கேமரா சொல்லி கொடுக்குறேன்னா ஆகாஷ்க்கு அடி வாங்க வாங்கிட்டு எத்தனை தடவை சொல்லி தருது, இதை பண்ணுறா ஒழுங்கா பண்ணுறான்ட்டு போட்டு கொடுப்பேன் அவனுக்கு. மாற்றி பண்ணானா அப்போ என்னன்னா நம்ம பண்ணி காமிச்சாதான் அவனுக்கு தெரியும் அதை எப்படி பண்ணணும். அது மாதிரி தான் தேவன் பண்ணி காமிச்சிருக்காரு. எப்படி இப்படி குத்துவாங்க, இப்படி அசிங்கமாக பேசுவாங்க, நிந்தித்து பேசுவாங்க. தேவாலயத்தில் அவரை பற்றி பேசும்போது இவர் தச்சன் குமார்னா இவங்க அப்பா கார்பெண்டர், இவங்க எப்படி இந்த அதிகாரம்லாம் இவர் எப்படி இப்படி பேசுகிறாரு, அவ்வளோ பொறுமையாக இருந்தார். கோபப்பட்டது ஒரே ஒரு இடத்துல தான். இன்றைக்கி நம்ம பல விஷயத்துக்காக கோபப்படுறோம். என்ன இப்படி சொல்லிட்டியா, நான் ஒன்று சொல்லிட்டேன், நான் நம்ம இதுக்கான வீட்டில் சண்டை, ஃப்ரெண்ட்ஷிப் சண்டை, அப்பா பிள்ளைங்களுக்குள்ள சண்டை, ஆஃபீஸில் சண்டைன்றதோட அந்த கோபம் வர்றது வந்து இந்த சின்ன சின்ன விஷயத்துக்காக வருது. எல்லாம் இந்த அற்ப விஷயத்துக்காக. நீ இப்படி என்ன சொல்லலாம், நான் எனக்கு தெரியுமா, பாத்தியா நீ இதை பாத்தியா அப்படிலாம் பேசுகிறோம். அவர் எங்கேயுமே அப்படி பேசலை. ஆனால் எங்கே பேசினான்னா என்னுடைய கோயிலை நீ வந்து கலர் கோகையாக ஆக்கிட்டேன்னு தான் அடித்து, அது ஆளை யாரும் அடிக்கல, எனக்கு புறா கொண்டு இதெல்லாம் அந்த எல்லாத்தையும் உடச்சி போடுறாரு, தூக்கி போடுறாரு. அவருக்கு கோத்தை அவரெல்லாம் இது பண்ண அதுதான் அவருடைய தன்மை. ஸோ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய தன்மை இந்த உலகத்திற்கு வந்தது அந்த 33 வருஷம் வந்ததே ஒரு மரிப்பதற்காக. He came, Jesus Christ is not for the Christmas we celebrate, we drink wine and cake, enjoy the biryani, not like that. He came to die for us. That's the only thing. The reason for a season of death. That is the very important. That's the reason behind the Christmas. That's why we are going to celebrate this. So we can celebrate it. So nothing wrong in it. So we can celebrate this Christmas. That is the reason. But not only celebrate, we have to commit ourselves. We have to bow our heads today and we are going to pray for that. எப்படி அவர் இருந்தார் தாழ்மையா. அப்பா அம்மாவுக்கு எனக்கு ஏற்றி பேசியிருப்பாரா, என்ன நீ என்ன சொல்ற, என்ன போற அப்படிலாம் பேசியிருப்பாரா? நம்ம தான் பேசுறோம்ல, இங்கே எல்லாம் பேசுறோம்ல, அதை செய்ய முடியாது. எல்லாத்துக்கும் கீழ்ப்படிஞ்சாரு. நான் அங்கே இது காணாவூர் கல்யாணத்தில் வீட்டில் என்னாச்சு, தாட்சி ரசம் காலி ஆயிடுச்சு. அவங்க கேட்டோன்னே அவங்க அம்மா சொன்னால் அதுக்கான இது கீழ்ப்படிதார். அந்த அதுக்கு கீழ்ப்படிஞ்சு அதை கேட்குறாரு, அந்த லிசன் பண்ணுறாரு. எத்தனை பேர் அப்படி இருக்கும்? அவர் வந்து அவங்க வீட்டில் கீழ்ப்படிந்து அவர் இருந்தார், சகலத்தையும் அவர் செஞ்சு முடித்தார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய தாழ்மை அனுபவம் தான் ரொம்ப வந்து அவர் ஒரு மாதிரியாக நமக்கு வச்சிருக்கு. அதெல்லாம் வந்து நம்மளால் இருக்கவே முடியாது, ஆனால் இருக்கணும். இருந்தால் தான் அவர் மறுபடியும் வரும்போதே சொல்லிட்டு போயிருக்காரு, the God what when he said, நான் போகிறேன் உங்களுக்கு தேட்டர் நமக்கு நமக்கு ஒரு ஹோலி ஸ்பிரிட்டை கொடுத்துருக்காரு. This is the Holy Spirit also now it's talking. With the Holy Spirit guidance only I am talking all these things. We are learning. Even me also I need to learn these things. நாங்கள் எல்லாரும் சமமாக இதை கற்றுக்கொண்டு நாம் அவரை போலவே வாழ வேண்டும். அல்லேலூயா. சும்மா ஸ்டைலாக அப்படி வந்தோம் போனோம், வச்சுக்கு வந்தோம், பாட்டு வாசித்தோம், அப்படியே போனோம், முடித்தோம், போனோம், பெயர் பண்ணோம் அப்படின்னு கிடையாது. We have to live like his. அவர் வந்த நோக்கமே அடிக்கும்படியாக தான் வந்தார். தாவீது குமாரனாக வந்து பெத்லகேயமாக அப்படி சரீரம் பிடிக்கும்படியாக
நமக்கு வந்து உங்களை அப்படி உங்கள் சரீரத்தை உடச்சி உங்களை அறுக்க போகிறாங்கன்னா நம்மளை வைக்கல, கரெக்டுங்களா? உங்கள் ரத்தத்தை கட் பண்ணி எடுக்கிறதுக்காகலாம் நம்ம கிடையாது. பட் ஹி வாஸ் லைக் தட். சரி, நமக்கு எப்படி நடக்கணும், வாழ்க்கையில் எப்படி நடக்கணும், ஒரு கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம் என்றால் கிறிஸ்தவ உடையவர்கள், அதாவது நீங்கள் எங்களுக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்கிறார் வாசனம். நம்ம சாட்சி பேசுகிறோம், மைக்கு ஃப்ரெண்டில் வந்து மைக்கு பிடிச்சி சாட்சி சொல்கிறோம், ஆனால் சாட்சிகளாக இருப்போமா? அதுதான் முக்கியம். தி பீப்புள்ஸ் அதர்ஸ் ஷுட் டாக் அபவுட் அஸ். அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஞாபகம் வருது. ஒரு சர்ச்சில் ஒரு பாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்களாம். அவங்க ஒவ்வொரு வாரம் கிறிஸ்டியன்ஸ் போயிட்டு வருவாங்க. வீட்டு வெளியே ஒரு நான் பிலீவர் இருக்கிறாங்க போல். அந்த நான் பிலீவர் வந்து அவன் எப்பவுமே பார்க்குறது, என்னப்பா சர்ச்சுக்கு போய் வாரம் பைபிள், நம்ம கிறிஸ்டியன்ஸ் தான் பைபிள் தூக்கி தானே சர்ச்சுக்கு போவோம், எல்லாம் போகும்போது கேட்டுருக்காங்க, என்னப்பா சர்ச்சுக்கு போகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம்மா சர்ச்சுக்கு போகிறோம். என்னங்க பண்ணுவீங்க சர்ச்சில் அப்படி வாரம் போகிறீங்க, சண்டே அங்கே என்னங்க 3 ஹவர் என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டபோது அவன் சொன்னான்னா, இல்லைங்க எங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி தருவார், பாஸ்டர் சொல்லிக் கொடுப்பாரு, நல்ல போதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாரு, அதெல்லாம் கேட்டுனாங்க, அதை கற்றுப்போம், கீழ்ப்படிவோம் அப்படின்னு. வாரம் எல்லா வாரமும் இப்படி தான் நடக்குமா, எதாவது சொல்லிக் கொடுப்பாங்க? ஆமாங்க எல்லா வாரமும் போனேன், பாஸ்டர் சொல்லி தருவாங்க. இல்லை ஒரு தடவை சொன்னால் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இன்னைக்கு பிரியமான கிறிஸ்துவ இன்னைக்கு வந்து கிறிஸ்டியன் லைஃப் இஸ் லைக் தட். வாரம் கேட்குறோம், அதே சங்கீதம், அதே நீதிமொழிகள், அதே பிரசங்கம், லவ் ஒன் another, ப்ளீஸ் லார்ட் பரம்பரை. இந்த மாதிரிலாம் we have to forget about things, we have to live like as a Jesus. That is the good thing we follow. அவர் எப்படி பண்ணாரோ அது எல்லாமே பாருங்க. உங்களுக்கு பார்க்க முடியலன்னா அந்த படம் இருக்கு, ஜீசஸ் மூவி இருக்கு, கருணாமூர்த்தி படம் இருக்கு, அந்த படத்தில் பாருங்க. பிக்சர் ஏஸ்ல எப்படிலாம் அவர் இருந்தார், எப்படி அடிப்பட்டார், எப்படி பேசினாரு, எங்கேயாவது ஆய் ஓய்னு பேசினாரா? பேசுகிற வார்த்தையே பொறுமையாக பேசினார். ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம கற்றுக்கணும். அவர் கிட்ட இருக்கிற தன்மைக்கு அவர் எப்படி வாழ்ந்தாரு, எப்படி பேசினாரு, பிதாவின் சித்தத்தை செஞ்சு முடிச்சார். அவர் இருக்கிற வரைக்கும் நீ அடிக்கப்பட்டு தான் போகணும். நமக்கு அடிக்கிறதுக்காகலாம் கேமனில் வந்து அடி வாங்குறதுக்கு தான் இங்கே அனுப்பலான்றார். கரெக்டாக நம்ம வந்திருக்கிறோம், இங்கே இருக்கிற இடத்துல நாம் சாட்சியாக இருக்கும்பொழுது நம்ம சுற்றி உள்ளவர்கள், நம்ம ஒர்க்கில் இருக்கவங்க, அவங்க வரணும், அவங்கள பார்த்து ஓகே என்னப்பா இவங்க இப்படி இவ்வளோ மாற்றம் இருக்குது இவங்களுக்கு, ஹவு திஸ் மேன் சேஞ்ச் வாட், அண்ட் தே ஹேவ் டு see our miracles, they have to see our peace. இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு கஷ்டமே, எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கேன், ஆனால் எனக்கு லைஃப்பில் ஒரு நிம்மதி இல்லைங்க, கஷ்டம் இல்லைங்க. நீங்கள் மட்டும் எப்படிங்க நிம்மதியாக இருக்கிறீங்கன்னு கேட்பாங்க. கம்மி வருமானமாக இருக்கும், ஆனால் வீட்டில் டெய்லியும் கறி மீன் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இதுதான் ஆசீர்வாதம். Our God will provide our daily bread. Hallelujah. God will provide our daily bread, not for the 1 year bread or 5 years bread கிடையாது. அந்த ஒரு சமாதானத்தை தேவன் தருகிற சமாதானம். நம்ம பார்ட்டியில் போய் சாப்பிட்றது, இன்னைக்கு எனக்கு போனஸ் வந்துச்சு போய் சாப்பிட்டேன் இன்னைக்கு சமாதானம், நல்லா பஃபே சாப்பிட்டேன்னு கிடையாது. அது வீட்டில் கஞ்சி சாப்பாடு இருந்தாலும் சமாதானத்தை தேவன் தருவார். ஹல்லேலூயா. ஸோ தேவனை போலவே நாம் மாறும்பொழுது அந்த கிறிஸ்துமஸ் இந்த வருடம் நாம் அவரை போல பிரதிபலிக்கும்படியாக நம்ம ஒன்றும் பெரிய நமக்கு டார்கெட்லாம் கொடுக்கல. அப்படி நம்ம செஞ்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா அவரை போல மாறப்போம், அவ்வளோதான். இதை தான் வந்து இந்த உலகத்துக்காரன் எப்படி பிசாசு எப்படி ஏமாத்துறான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் இல்லை, இன்னைக்கு நீங்கள் இந்த ஊரில் பார்த்துருப்பீங்க, இருக்கிறதுலே பணக்காரன் யார் இருக்குது? டாட்டா. இந்த ஊரில் அவங்க தான் பெரிய ஆள் யாரும் இல்லை, உலக லெவலில் எலான் மாஸ்க்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய பணத்தை மேக்ஸிமம் இந்த உலகத்தில் வந்து பணம் வச்சுருக்கிறவங்க எப்படி செலவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதிகபட்சமாக நீங்கள் ஏதாவது சர்வே எடுத்திருப்பீங்களே, எப்படி அவங்க காசை மேக்ஸிமம் செலவு பண்ணி என்ஜாய் பண்ண முடியும்? அவங்க காசை ஃப்ளைட்டில் போகலாம், இல்லை ஃப்ளைட்டை வாங்கலாம், கரெக்டாக? வீடு வாங்கலாம், எத்தனை வீடு தான் வாங்கி போட்டேன், எல்லா வீட்லையுமே இருக்க போகிறோம் டெய்லிக்கு. இல்லை தங்கத்திலே வீடு கட்டினாலும் கட்டி வச்சுக்கணும், அந்த வீட்டில் தான் இருப்பார். அதுக்கு மேலே செலவு என்ன பண்ணுறாங்க இந்த உலகத்தில் சொல்லுங்க பார்க்கலாம். அது தெரியுமா இருக்காது? என்ன நடந்துட்டு இருக்க உலகத்தை நான் தெரியப்படுத்த போகிறேன். உங்களுக்கு தெரியுமா ஏதாவது எப்படி செலவு பண்ணலாம் மேக்ஸிமம்? நானே தொடர்ந்து பிரதர் டேக் மணி பிரதர் எல்லா வேணும் நான் கொடுக்குறேன், எப்படி செலவு பண்ணுவீங்க? ஆனால் பயங்கரமாக செலவு பண்ணணும். அது என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். பிடிச்சார் பாயிண்ட். அதுதான் எலான் மாஸ்க்கு அதான் பண்ணுறான். என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, இன்னைக்கு நம்மகிட்ட காசு இருந்துச்சுன்னா கார் வாங்குவோம், வீடு வாங்குவோம், அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஃப்ளைட் வாங்குவோம், கப்பல் வாங்குவோம், க்ரூஸ் பண்ண கூட ஆசை, க்ரூஸ் பார்ப்போம், ஒரு க்ரூஸ் வாங்கி விடலாமே, வாடகை விடலாம், நல்லா ஓட்டிட்டு இருக்கலாம்னு நினச்சேன், க்ரூஸ் வாங்கி விடலாம். அதுக்கும் எல்லாம் வாங்கி எல்லா க்ரூஸும் வாங்கிட்டனாலும் அடுத்தபடியாக அதுக்கு மேலே காசு இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாதனால தான் இந்த எலான் மாஸ்க் என்ன பண்ணுறான்னா, வாங்க நாங்கள் உங்களை வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் டூர் கூப்பிட்டு போகிறேன், மூணில் போய் மூணு டூரு, மார்ச் இன்னொரு பிளானட்டுக்கு போயிட்டு வரலாம், அதுக்கு இத்தனை கோடி கட்டினீங்கன்னா கூப்பிட்டு போகிறேன், இவ்வளோ க்ரோஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு டூருக்கு 100 crores 200 crores இருக்கிறதே ஹையஸ்ட் காஸ்ட் உங்களுக்கு தனி இதில் கூப்பிட்டு போகிறேன்.
இதுக்கு எதுக்கு அவ்வளோ 100 கோடி 200 கோடி வாங்கணும்? சொல்றதை கீழ்படிச்சுட்டு பைபிள்ல வாரம் சர்ச்சைக்கு போறீங்களே, சும்மா போய் என்ன கேட்க மாட்டீங்களா? ஒரு வாரம் கேட்டா தேவன் கொடுக்குறாரு. அல்லேலூயா. ஒரே ஒரு நாள் ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சு அதைபடி வாழ்ந்தா அப்படியே ஆண்டை தொட்டு போற மேல பரலாமா எல்லாம் தொட்டு பார்த்துட்டு வரலாம். மார்ஸ் ஆண்டோடைய ஆசையா இருக்கு, மார்ஸ் கொஞ்சம் தொட்டு பார்த்துட்டு வரேன். ஐ லைக் டு டச் ஜூபிட்டர், எனக்கு பிடிக்கும். இது எல்லாரையும் நீங்க தொட்டு பார்க்கலாம் ஆசை. தேவன் கொடுக்குற. ஆனா இவன் எப்படி ஏமாத்தி கடவுள் பண்றதுடைய டூப்ளிகேட் தான் இது. ஒரிஜினல், இது டூப்ளிகேட். God is doing the original. He is going to take us to the universe, all the heaven. We can see all the planets in our eyes. This is the way God going to make it. But this fellow telling that I am taking to a Mars in the wrong way. அதே மாதிரி ஸ்லிப்பிங்க டிவி எல்லாம் பார்க்குறீங்க, மூவிஸ்லாம் பார்க்குறீங்க, ஜெட்டெக்ஸ், சூப்பர்மேன் பார்க்கணுன்னே சும்மா சூப்பர்மேன் சொல்லிட்டு சும்மா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு பசங்க எல்லாம் போகிறாங்க. எல்லாருக்கும் ஆசை இருக்கும் சூப்பர்மேன். நான் சொல்லட்டுமா, ரியல் சூப்பர்மேன், we are the Superman. Hallelujah. நாம் ஆண்டவர்களாக இருக்கும்போது we are the Superman. மறுரூபமாக்கப்பட்ட சரீரம். God is going to a reformation body. அதுதான் இந்த படத்தை அவதார படத்தில் காட்டுறாங்க. சூப்பர்மேன்ல எப்படி ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காக இருப்பாங்க, டக்குன்னு அப்படியே போயிட்டு அப்படியே அதை தான் கொடுக்குறாரு. காட் அப்படி இருக்கானா அந்த அதை இவன் இப்படி குழந்தைலாம் ஏமாற்றி படம் பாரு டிவி பாரு சொல்லிட்டு இங்கே அப்படியே இழுத்து அவங்கள பக்கம் ஏமாற்றி கேம் விளையாடுறது, கேமில் ராக்கெட்டில் அப்படி போகிற மாதிரி பண்ணுறது. அது உண்மையாகவே நம்மளே போகிறோம் ஆக்சுவலாக. ஆனால் இதுக்குடைய எதிர்மாறை கொடுத்து தான் இப்படி உலகத்தில் எல்லாரையும் ஏமாற்றி கொடுத்துட்டு போகிறது. நான் சொன்னேன் அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணுறது, அது எல்லாருக்கும் அவங்க ரேஞ்சுக்கு ஏற்ற. சில பேர் சின்ன கார் பெரிய கார் வாங்கணும், வீடு வாங்கணும், அடுத்து வீடை விட்டு அடுத்து என்னது கேமெண்ட் எங்கள் ஸ்டேட்டஸ் எடுக்கணும், அடுத்து வேறு ரொம்ப பெரிய பணக்காரனா ஃப்ளைட் வாங்கணும், அதோட ஓன் ஷாப். இதுதான் ஆசை. இப்படி தான் இப்படி எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம்னா கிறிஸ்மஸ், இந்த வாரம் எத்தனோ கிறிஸ்மஸ் நீங்கள் கொண்டாடி இருக்கலாம். இந்த கிறிஸ்மஸ் நமக்கு ஒரு ஸ்பெஷலான காரியம் என்னென்னா, அவர் எப்படி வந்தார், அவர் அடிக்கிறதுக்காகவே இந்த ஊருக்கு வந்தது போல் நம்ம அடிக்கிறதுக்காக வரல, சொல்லி கொடுத்ததை எப்படி நடக்கணும், எப்படி ஒரு ஹியூமன் பீயிங்காக இருக்கணும், பேசிக்காக ஒரு ஹியூமன் பீயிங்காக நம்ம எப்படி இருக்கணும் போது தேவன் நம்மையும் சூப்பர் நேச்சுரலாக மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சத்தியத்தை கேட்டிருக்கோம். அவர் சொன்னபடி வாரம் கேட்குறீங்க மனம் தெரிஞ்சலையான்ற மாதிரி அது ஒரு விளையாட்டை கூட சொல்லியிருக்கலாம் அவர். அது நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணாக்கா சத்தியத்தை கேட்குறோம், கேட்டு நம்ம விட்டுறோம், அதன்படி நடக்கிறதில்ல. கீழ்ப்படியாமை தான் நம்ம இருக்குது நம்மக்கிட்ட. அப்போ நம்ம ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும், சத்தியத்தை கேட்டதுபடி. அப்போ தான் நமக்கு திறந்தராக இருப்பார் ஆண்டவர். ஜபத்திற்கு பதில் தருவார். சில ஜபத்திற்கு பதில் வரல அப்படின்றதும் கீழ்ப்படியாமல் தான். ஆமென். இந்த கிறிஸ்துமஸ் செய்தியை அருமையான சகோதரன் பகிர்ந்து கொண்டார். நீங்கள் நம்ம எல்லாரும் நல்லா தெரிஞ்சு இருக்கிறோம் ஆல்ரெடி. உண்மையாக நான் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னாக்கா, அவர் அன்புள்ள தேவன். இந்த மண் உலகத்தில் கர்த்தர் சொந்த குமாரனை நமக்கு இயேசு கிறிஸ்து தந்தருளினார். பாவத்தில் இருக்கிற ஜனத்தை மீட்கெடுக்கவும் அவர் அன்பை வெளிப்படுத்தவும் தன் சொந்த குமாரனே கொடுத்தாரு. சமாதானம் உண்டாவதாகன்னு சொல்லியிருக்காரு. மண் உலகத்தில் நம்ம வாழ்க்கையில் சமாதானமாக இருக்கிறோமா? குடும்பத்தில் சமாதானமாக இருக்கிறோமா? சந்தோஷமாக இருக்கிறோமா? நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணாக்கா சமாதானமாக இல்லை, நிம்மதியாக இல்லை. ஏன் இல்லைனாக்கா, நம்மளோட ஆண்டவர் இருக்காரு, பட் அது அப்படி தான் இருக்கும் உலகத்தில். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நமக்கு பாடுகள், உபத்திரங்கள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாமே வரும். அதெல்லாம் சகிக்கிற தன்மையை ஆண்டவர்கிட்ட நம்ம ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அன்பின் இறுதியும் இருக்கும்போது நம்ம மற்றவங்ககிட்ட பேசும்போது அந்த கண்ணியில் தெரியும். ஆமென். அப்போ நம்ம வாரம் எதுக்காக போகிறோன்ட்டு அவங்க அந்த கனியில் அறிந்து கொள்ளணும். அதன்படி நம்ம வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணணும், வாழ்ந்து காட்டணும். ஆமென். கர்த்தர் அன்புள்ளவராக இருக்கிறார். நம்ம இந்த கிறிஸ்மஸ் மாதத்தில், இந்த மாதத்தில் மாத்திரம் இல்லாமல் ஆண்டவர் நமக்கு எப்படி அன்பை வெளிப்படுத்தினாரோ மற்றவர்களுக்கு நம்ம அன்பை வெளிப்படுத்தணும். நம்ம ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யணும். அப்போ நம்மளை ஆண்டவர் நம்மளை கண்ணோக்கி பார்ப்பார். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். நம்ம நிறைய பேர் செய்வோம், மறைமுகமாக செய்வோம். இனி வரும் காலங்களில் செய்யாதவங்க கூட ஆண்டவர் அன்பை வெளிப்படுத்தணும்னா, நான் கிறிஸ்துவன், நான் தீர்க்க தரிசனம் உரைப்பேன், நான் ஹீலிங் பண்ணுவேன், அந்நிய பாஷையில் பேசுவேன், அது மாதிரி சொல்லிக்கிறத விட, நான் வாரம் பைபிளை தூக்கிட்டு சர்ச்சைக்கு போயிடுவேன், கரெக்டான டைமில் பர்ஃபெக்டாக போயிடுவோம் அப்படின்றத விட நம்ம வாழ்ந்து காட்டணும், ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தணும். ஆமென். அப்போ கர்த்தர் அப்போ உண்மையாக நம்மளை ஆண்டவர் நேசிக்கிறாருன்ட்டு மற்றவங்க சாட்சி சொல்லணும். ஆமென். நம்ம ஜெபிப்போம் கண்களை மூடி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே,
அப்பா கொடுக்கப்பட்ட அருமையான அந்த மனமகிழ்ச்சியான அந்த மாலை வேலைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா அந்த மண் உலகத்திலே கர்த்தாவே எங்களுக்கு சொந்த குமாரனை அனுப்பியாப்பா. பாவத்தில் இருக்கிறவர்களை கர்த்தாவே, சாபத்தில் இருக்கிறவர்களை கர்த்தாவே, இருளில் உள்ள ஜனத்தை வெளிச்சத்தில் நடத்த அப்பா சொந்த குமாரனை எங்களுக்கு தந்தருளினரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆமாண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. மரித்தேன், இதோ சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன் என்றப்பா ஆண்டவரே சொன்னபடி கர்த்தாவே 3ஆம் நாள் ஆண்டவரே உயிரோடு எழுந்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறீரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்க வாழ்க்கையில கர்த்தாவே சமாதானம் இல்லாமல் காணப்படலாம் ஆண்டவரே. அப்பா ஒரு விஷயாய் கூட கர்த்தாவே சமாதானத்தை நான் தந்திருக்கிறேன் என்று சொன்னீங்களேப்பா. அன்றே எங்க வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை தாரும் அப்பா. எங்க வாழ்க்கையில ஒரு கர்த்தாவே ஒரு சந்தோஷத்தை தாரும் ஆண்டவரே. கர்த்தருக்குள் அன்றே கர்த்தாவே அப்பா எல்லா நாட்களிலும் நாங்கள் சந்தோஷத்தோடு அன்றே மகிழ்ந்து களி கூறத்தக்கப்பா உம்முடைய அன்பின் இருதயத்தை எங்களுக்குள் ஊற்றுங்க ஆண்டவரே. அப்பா அன்றே உம்முடைய சமாதானத்தின் இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. சமாதானம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் சொன்னீங்களேப்பா. அன்றே நாங்கள் மற்றவர்களையும் சமாதானப்படுத்துவர்களாய் இருக்கத்தக்கப்பா எங்கள் வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை தருவீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. அன்றே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹalleluya. Thank you Lord. ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஹalleluya. ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே நீ வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஹalleluya. ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. சர்வ சிருஷ்டிகரே உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. சர்வ சிருஷ்டிகரே ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஹalleluya. ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலிலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு முடிவுகளே. ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். தேவனுடைய